கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தொடருடைய 3ஆம் நாள் மாலை வேளையில கடந்து வந்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். We greet you in the sweet name of our Lord Jesus Christ, who have come to this series of blessed Bible study meetings, the third day evening too. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. வெளியே வா என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating the words of God in the topic come out. ஒவ்வொரு மனிதனும் சில காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டியது அவசியம். Every man will have to come out of certain things. ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடைந்து வருகிறவர்கள் ஒரு சில காரியங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். Those who are spiritual, those who progress in spiritual life, they will have to come out of certain things. அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்களும் கூட சில காரியத்திலிருந்து அவர்கள் வெளியே வர வேண்டும். Those who claim that they are anointed, they will have to come out of certain things. ஒவ்வொரு நாளும் நாம் இந்த வசனங்களை நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். Every day we are meditating these words. இன்றைக்கு நாம் வெளியே வந்திருக்கிறோமா என்கிற ஒரு தன்மையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. It is necessary we will have to ascertain whether we have come out. இன்றைக்கு அநேகர் வெளியே வர முடியாமல் தவிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். We can see many are groaning, they are not able to come out. முதல் நாளிலே கர்த்தருடைய சத்தத்தை குறித்து வானத்திலிருந்து உண்டான சத்தத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். On first day we heard from voice from heaven, God's voice came. பாபிலோனிலிருந்து அவன் இன்னும் வெளியே வர வேண்டியது இருந்தது. He had to come out from Babylon. ஒரு தேவனுடைய பிள்ளை பாபிலோனிலிருந்து வெளியே வந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் ஏதாவது ஒன்றை செய்ய இயலும். Only when a child of God comes out of Babylon, Lord can do certain good thing to him. அவன் அங்கேயே இருந்தால் அவனுடைய வாழ்வில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், செழிப்பு இல்லாவிட்டால் தேவனுடைய ஏதாவது ஒரு அற்புதமான கிரியையை அங்கே நடப்பிக்க இயலாது. If he continue to remain in Babylon, God cannot do any wonders or goodness, and there will not be any change in his life. ஆனபடியால்தான் வானத்திலிருந்து அவர் தன்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணினார். That is why God made his voice to sound from heaven. அடுத்ததாக நாம் பார்த்த பொழுது Next we saw ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்வில் உள்ள தோல்விகளுக்காக அவன் மனங்கசந்து அழ வேண்டுமானால் அரண்மனை என்ற வாழ்வை விட்டு வெளியே வர வேண்டும். a man will have to weep bitterly, he will have to come out of the life of palace. அவன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். It is important for him to behold the cross. அவன் அரண்மனைக்குள்ள இருக்கும் வரை அவனுக்கு அந்த சிந்தை வராது. As long as he remains in palace, he will not have that thought. எப்படி பேதுரு இயேசுவை பார்த்த உடனே மனங்கசந்து அழுதானோ அதுபோல சிலுவையை பார்க்காமல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் மனம் திரும்புதல் என்பது சாத்தியமல்ல. Like Peter wept when he saw Jesus, unless a man beholds cross, it is not possible for him to cry and repent. அது மாத்திரமல்ல, இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் பார்வை அடைய வேண்டியது அவசியம். Not only that, in spiritual life a man will have to have his eyesight. குருடனாக ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதில் அர்த்தம் இல்லை. There is no use for a Christian to be blind. ஆன்மீகம் என்று சொல்லிவிட்டு அவன் குருடனாய் இருந்தால் எந்த விதமான பயனும் கிடையாது. When we say spirituality, if he remains a blind man, there is no use. அதனால் தான் குருடனை ஒரு கிராமத்திலே இருந்த இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசு அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். That is why when a blind man was brought from a village to Jesus, Jesus brought him out of that village. அப்படியானால் அவன் பட்டணத்துக்கு போக வேண்டியது அவசியம். Then he had to go to that city. ஒரு நாள் சவுல் என்ற ஒரு வாலிபன் அவன் குதிரையிலே பயணப்பட்டு கொண்டிருந்தான். One day a young man called Saul, he was traveling on a horse. பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக அவன் எழும்பிக் கொண்டிருந்தான். He was rising up against the saints of God. அவனை தன்னுடைய பேரொளியின் மூலமாக கர்த்தர் அவனை சந்தித்தார். God met him by his great light. அந்த வெளிச்சம் அவனை சந்தித்த பொழுது அவன் தடுமாறி விழுந்தான். When that light and shining met him, he fell down. ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? He asked him, Lord, what do you want me to do? அந்த வார்த்தைக்கு அவனுக்கு கிடைத்த பதில் என்ன? The what answer he received? நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். You can go into that city, what you will have to be do, it will be said unto you. ஒரு பார்வை அடைந்த ஒரு மனிதன் அவன் தேவ சித்தத்தை விளங்கிக் கொள்ள அடுத்த பகுதிக்கு அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பது இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய பாடம். We can understand this lesson. A man who regains sight will have to go to city. இவைகளை நாம் முதலாம் நாளிலே சிந்தித்தோம். These we studied on the first day. இரண்டாம் நாளில் நாம் பார்க்கும் பொழுது Second day what we saw, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாறி போன ஒரு மனிதனுடைய கல்லறையில் ஆசலண்டை அவனுடைய நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து அவனை எழுப்பும்படியாக இயேசு வந்தார் என்று நாம் நேற்று இரவு சிந்தித்தோம். Yesterday night we saw about Jesus went to the doorstep of a sepulchre where there was a man dead for 4 days, and he was thinking to raise him up. Jesus went there. அவர் இரக்கமுள்ளவர். He was merciful. மன உருக்கமுள்ளவர். He is a compassionate one. ஒருவனுடைய நிலவரத்தை அறிந்து அவர் விலகி போகிறவர் அல்ல. Knowing the state of a man, he will not go pass by. அவன் கல்லறைக்குள்ளே கிடந்தாலும் சரி, செத்து போனாலும் சரி, அவன் மரித்து நாறி போனாலும் சரி, அவனை எழுப்புவது இல்லாவிட்டால் வெளியே அழைத்துக் கொண்டு வருவது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. Whether he is dead, whether he is
thinking, Lord is, his will is, he will have to bring him out of sepulchre. மரணத்திலிருந்து ஜீவனை அழியாமையை கர்த்தர் இயேசு கொண்டு வந்தார். Jesus brought life from death. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததினால் ஜீவனும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கப்பட்டது. Because Jesus appeared in this world through gospel, life has come and immortality has come. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த நிலவரத்தில் இருந்தாலும் அவனுக்காக அவர் பரிதபிக்கிறார். A child of God, whatever state it may be, Jesus has a compassion towards him. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கல்லறையாக இருந்தாலும் அதை மாற்ற அவர் வாஞ்சிக்கிறார். Even if your life is a sepulchre, Lord wants to change that. இது ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவன் வெளியே வர வேண்டிய ஒரு அனுபவம். This experience, a man after being saved, he will have to come out. இல்லாவிட்டால் ஞானஸ்நானம் எடுத்த ஒரு மனிதன் வெளியே வர வேண்டிய ஒரு அனுபவம். This is an experience after a man taking baptism will have to come out. அடுத்ததாக சோதோமிலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும்படியாக, நீதிமான் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பினதை நேற்று இரவிலே இரண்டாம் பகுதியாக நாம் சிந்தித்தோம். Yesterday night in the second portion we saw Lord sent angels of God to deliver a just lot. ஒரு தேவனுடைய பிள்ளை வெளியே வர வேண்டியது அவசியம். It is important for a child of God to come out. ஏனென்றால் அவன் அதற்குள்ளேயே பாவத்துக்குள்ளேயே உழன்று கொண்டு தான் பாவி என்றும் இல்லாவிட்டால் மற்றவர்கள் பாவிகள் என்று சொல்லி அவன் வெளியே வராமல் அங்கு இருந்ததனால எந்த விதமான பயனும் கிடையாது. Unless a child of God comes out just saying that they are sinners, there is no use. நீ செய்வது பாவம் என்று உனக்கு தெரிகிறது. You know very well that you are committing a sin. ஆனால் அதிலிருந்து நீ வெளியே வராவிட்டால் நீ பாவம் என்று சொன்னதினால எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. Just saying that this is sin, if you don't come out, there is no meaning in it. ஏனென்றால் மனிதனுக்கு தன்னாலே அதிலிருந்து வெளியே வர அவனுக்கு சக்தி கிடையாது. Because man don't have power to come on his own out of மனிதன் that. விழுந்து போனபடியினால் அந்த இரத்தத்தில் அந்த தானாகவே எழும்பக்கூடிய சக்தி அவனுக்கு கிடையாது. Because man is fallen in his blood, there is no power on his own. ஆனபடியால் தான் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த இடத்திலே அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். That is why we saw Lord sent his angels and brought him out. ஒரு தனி மனிதனை பற்றி தேவனுடைய நோக்கம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்தையும் குறித்து தேவனுக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. Not only a purpose concerning an individual man, Lord has a great purpose concerning a family அது too. மாத்திரமல்ல, ஒரு விசுவாசி என்று இல்லாவிட்டால் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனையும் வெளியே அழைத்து கொண்டு வந்தார். And not only that, God called the father of faith out. அவன் கூடாரத்திலே கொண்டு இருந்து கொண்டு புலம்பிக் கொண்டே இருந்தான். He was dwelling in a tent and he was lamenting. தரிசனங்கள் கிடைத்தது. He had visions. செழிப்புள்ளவனாய் மாறினான். He became a prosperous one. ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறினான். He became a blessed one. ஆனால் அவனுக்குள்ளே உருவாக வேண்டியது உருவாகவில்லை. But in him what need to be formed, it did not form. அது என்ன? What was that? வாக்குத்தத்தம் அவனுக்குள் நிறைவேறவில்லை. Promise was not fulfilled in him. காலம் தாழ்ந்து கொண்டே இருந்தது. Time was passing by. இந்த கால தாமதம் என்பது பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தி. Time delay, it is a great power to make people to fall. ஏனென்றால் மனிதன் உடனடியாக அவசர தேவையுள்ளவனாக இருக்கிறான். Because men always have urgent needs to be fulfilled. அவனுக்கு இன்றைக்கே அந்த காரியம் நடந்தால் மிகவும் சந்தோஷப்படுவான். For him, he will be joyous if it happens today itself. நாட்கள் போனால் கொஞ்சம் துக்கப்படுவான். When days pass by, he will be grieved. மாதங்கள் போனால் அதிக வேதனைப்படுவான். When months pass by, he will be sorrowful. வருடங்கள் போய்விட்டால் ஒருவேளை பின்மாறி கூட When போய்விடுவான். years pass by, he may backslide too. ஏனென்றால் அவனுக்கு தேவன் எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன். Because he has a desire that Lord will have to do something to him. ஆனால் இங்கே ஆபிரகாம் அந்த எதிர்பார்ப்பை தேவன் பூர்த்தி செய்யவில்லை என்று அவன் தடுமாற ஆரம்பித்தான். Here Abraham started to stumbling because Lord did not fulfill his expectation. நான் வேணா என் வேலைக்காரனை நான் தத்து எடுத்துக்கிறேன், அவனை வேணா பிள்ளையா வச்சுக்கிறேன். Can I make my servant as adopt him as a son? அப்பொழுதுதான் கர்த்தர் அவனை வெளியே அழைத்தார். At the time Lord called him to come out. நீ இந்த வீட்டுக்குள்ள கிடந்து புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். You are lamenting inside this house. உனக்குள்ள தடுமாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. There are stumblings in you. வா வெளியே வா. You come out. வானத்தை நோக்கி பார். Look unto heaven. நட்சத்திரங்களை பார். You see stars. உன் சந்ததி இதை காட்டிலும் அதிகமாக இருக்கும். Your seed shall be more than these. நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நாம் பூர்ணமாய் விசுவாசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். This is the time we will have to completely believe the words of God. இன்றைக்கு அபிஷேகம் பெற்றவர்கள் எதிலிருந்து வெளியே வர வேண்டும்? Today, for anointed people of God, from what they will have to come out. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 Kings 19th chapter 11ஆம் வசனத்தை ஒரு விசை நாம் வாசிக்கலாம். 11th verse. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அதற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. And he said, Go forth and stand upon the mount before the Lord. And behold, the Lord passed by, and a great and strong wind rent the mountains, and brake in pieces the rocks before the Lord.
but the Lord was not in the wind, and after the wind an earthquake, but the Lord was not in the earthquake. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இங்கே ஒரு மனிதனிடத்தில் தெய்வம் வந்து பேசுகிறார், நீ வெளியே வந்து நில். Here to a man, Lord spoke, come out and stand. நாம் கடந்த 2 நாட்களில் நாம் பார்க்கும் பொழுது When we saw in the past 2 days, ஒரு சிலரை தெய்வம் கையை பிடித்து இழுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned few were caught hold by God and brought ஒரு out. சிலரை தூதர்களை அனுப்பி அவர்களை இழுத்துக்கொண்டு வெளியே வந்ததாக நாம் பார்த்தோம். Some Lord sent angels and brought them out. சில நேரங்களிலே கல்லறை வாசல்ல போய் அவனை கூப்பிட்டதாக பார்த்தோம். In certain occasion, he went to the doorstep of the sepulchre and called ஆனா them out. இன்றைக்கு நாம் பார்க்கிற 3 பேரும் ஆண்டவர் போய் அவர்களோடு பேசுவாரே தவிர அவர்கள்தான் வெளியே வர வேண்டும். Today, what we are going to see, all the 3 persons, Lord will call them, give them a call, but they will have to come out on their own. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னேன் மனிதனுக்கு அந்த சக்தி இல்லைன்னு. Little before I said, man did not have this power. ஆனா இப்ப சொல்லுகிறேன் அவன் தான் வெளியே வரணும்னு சொல்றேன். But now I say, they will have to come out on their own. எப்படி அவனால் வெளியே வர முடியும்? அதுக்கு தான் அபிஷேகம் அவனுக்கு அருளப்பட்டிருக்கிறது. How he is able to come out, for that purpose anointing was given to him. அபிஷேகம் பெற்றவனை போய் கையை பிடிச்சு இழுத்துட்டு வர வேண்டாம். அவனுக்கு உள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Anointed person, we don't need to pull him out. There is anointing which is in, which is greater than this world. It is in him, it will bring him out. இந்த வல்லமையை வைத்துக்கொண்டு என்னால முடியலன்னு சொன்னீனா நீ தவறு செய்கிறாய். Having this power in you, if you say it is not possible for me, you are doing a mistake. இன்னைக்கு अनेகருக்கு அப்படிதான் இருக்கிறது. Today, many are in this state. பரிசுத்த ஆவியை அவர்கள் பயிற்சிவிக்கவில்லை. They have not practiced the Holy Spirit. இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கிறார்கள். Many are like this. ஒரு மனுஷன் வந்து கப்பல்ல பயணப்பட்டான். A man who was voyaging in a ship. அவனுக்கு ரொம்ப துக்கம். He had a great sorrow. டிக்கெட் மட்டும் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. They got only a ticket. சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி. Nothing, money was not given for him to eat. அப்படினால சாப்பாட்டு டயத்துல அவன் போகவே மாட்டான். அங்கேயே ரூம்லயே உட்கார்ந்துக்குவான். That is why in the time of meal he will not go to that restaurant and he will remain in the place itself. 2-3 டைம் பார்த்தாங்க இவன் வந்து சாப்பிடுறதுக்கே வரல. 2 or 3 times they noticed he did not come and eat. அப்ப கூட பயணப்பட்டவங்க கேட்டாங்க. Those who journeyed with him asked him, என்னப்பா பிரச்சனை? what is wrong with you? உனக்கு உடம்புக்கு சரியில்லையா? Are you sick? இல்ல வாழ்க்கையில ஏதாவது விரக்தி அடைஞ்சு வர்றியா? Are you frustrated in your life? என்ன காரணத்துக்காக நீ சாப்பிடுற இடத்துக்கு வர்றதே இல்ல? Why are you not coming to eat? அப்பதான் அவன் சொன்னான். Then he said, எனக்கு வந்து கேண்டீன்ல சாப்பிடுறதுக்கு மெஸ்ல சாப்பிடுறதுக்கு எனக்கு கையில காசு இல்ல. I don't have money to come and eat in the mess. தம்பி உனக்கு விஷயம் தெரியாதா? நீ டிக்கெட்லயோ நீ அதுக்கெல்லாம் சேர்த்து நீ பே பண்ணி இருக்கறேன்னு சொன்னாங்க. Brother, you don't know, in ticket itself we have paid all the அதுக்கு money for பிறகு that. அவனுக்கு வெளிச்சம் உதிச்சது நம்முடைய டிக்கெட்லயே அதெல்லாம் சேர்த்து பே பண்ணி இருக்கறோம். Then only it dawned unto him that all money is paid in the ticket இப்படி itself. எத்தனையோ இன்சிடென்ட் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கலாம். We can say many incidents like this. நமக்கு अनेகருக்கு சரியான பரிசுத்த ஆவியை குறித்த தெளிவான அறிவு இல்ல. Many of us do not know right understanding about Holy Spirit. ஒரு கப்பல் பயணப்பட்டு கொண்டிருந்தது. A ship was on its journey. அந்த கப்பல்ல நல்ல தண்ணி அந்த தண்ணியை ட்ரீட் பண்ணி கொடுக்கிற அந்த மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. The machine which treated the potable water, it was under அதனால repair. குடி தண்ணீர் இல்லாம அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. They suffered because they lacked drinking water. பக்கத்துல போன ஷிப்பை அவங்க கால் பண்ணாங்க. They called the ship which was passing next by. எங்களுக்கு தண்ணி இல்ல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. We don't need water, can you help us? அங்க இருந்து ரிசல்ட் வந்துச்சு, கடல்ல எடுத்து குடிச்சிட்டு போன்னு சொன்னாங்க. A response said, you can take it from sea and drink. அவங்களுக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு. They were grieved much. என்னடா இந்த நாட்டுல இவ்வளவு மனிதாபிமானம் இல்லாம போறானே எல்லாரும். There is no humanity in people நம்ம here. யாருக்காவது இல்லனா உடனே போய் உதவி செய்வோமே. If there is somebody is lacking, we will go and help them. சரி அடுத்த ஷிப் போச்சு. Another ship passed by. அங்கேயும் கேட்டா அவனும் இதே தான் சொல்லிட்டு போறான். Even when he also replied, you take it from the sea and drink. நேரங்கள் போய் கொண்டிருந்தது, தண்ணி கிடைச்ச பாடில்ல. Hours were passing, but they did not get water. கடைசில அவங்க வேற வழியே இல்ல அப்படின்னு தண்ணியை மொண்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. Finally they drank water from sea itself. தண்ணி எடுத்து குடிச்சா நல்ல தண்ணி. When they started drinking, it was a drinking water. அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. They were astonished. என்ன நடந்தது? What happened? ஒரு பெரிய ஆறு அந்த இடத்துல வந்து சங்கமிக்கிறது. A great river comes and joins sea in that place. அது எவ்வளவோ மைல் அடி தூரத்துல இருந்து வேகமாக வர்றதுனால அந்த தண்ணீர் இந்த கடல் தண்ணியில ஒரு குறிக்கப்பட்ட தூரம் வரைக்கும் தன்னுடைய வேகத்தை காட்டுது. அந்த இடத்துல தான் இவங்க இருந்தாங்க. Because it comes with a great speed, this good water comes into that sea. நமக்கு பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு நாலேஜ் இந்த கிறிஸ்தவர்களுக்கு தேவை. Christians, we need good understanding about Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியை குறித்த ஒரு தெளிவான அறிவில்லாதபடியால் தான் நாம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல சோர்ந்து போகிறோம். Because we don't have a right understanding about Holy Spirit, in our life we become weary. சில நேரங்கள்ல தடுமாறி விடுகிறோம். Sometimes we stumble. சில நேரங்கள்ல பைபிளை கீழ வைத்து விடுகிறோம். Sometimes we keep Bible சில down. நேரத்துல ஆவியில நிரம்பாமல் விட்டு விடுகிறோம். Sometimes we miss filling in spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இது ஒரு எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். This incident happened in the life of prophet Elijah. அவனை தான் தேவன்
தேவன் வந்து கூப்பிடுகிறார். To him Lord called, நீ வெளியே வந்து எனக்கு முன்பாக நில். you come out and stand before me. யார் இந்த எலியா? Who is this ஒரு Elijah? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி. He was an anointed powerful prophet. இவனை குறித்து நீங்கள் வேதத்திலே அறிமுகப்படுத்தும் பொழுது When Elijah was introduced in Bible, அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியவன். he used to stand before the Lord. நாம் ஒவ்வொருவரும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற்றப்படக்கூடியவர்கள். Everyone will have to be seen worthy to stand before Son of God. 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கும் பொழுது 1 Kings 17:1 we read, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன்னா அவனுடைய தன்மை என்ன, தெய்வீக வல்லமை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். we can understand a man who is standing before the Lord, what are his நாம் எல்லாரும் characters. தேவனுக்கு முன்பாக தான் இருக்கிறோம். அவருடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறது. We are all before God, nothing is covered before him, all are naked in his eyes. ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையை நிறுத்தக்கூடிய மனிதனுடைய சக்தி என்ன? But what is the power of a man who can make his life stand before God? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரும் தெய்வத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள். Anointed people, everyone they stand before God. அந்த மனுஷனுடைய சக்தி என்ன? What is the power of that man? அவன் ஜெபிச்சா அப்படியே நடக்கும். If he prays, it will happen as it அவன் is. சொன்னான், இஸ்ரவேலிலே இந்த வருஷங்களில் என்னுடைய வார்த்தையின்படி அன்றி நான் ஜெபிச்சாதான் அடுத்து மழையும் பெய்யணும் பனியும் பெய்யணும். In the nation of Israel, only according to my word there will be rain or dew. அது பெருமையா? Is it a pride? இல்ல, அவனுடைய ஜெபத்துல அவனுக்கு ஒரு பூரண நிச்சயம். He had a complete assurance about his prayer, தேவன் உண்டு என்றும் knowing that there is தன்னை God. நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் He will reward those who call upon him. ஒருவன் பூரண நிச்சயத்தோடு அதை நம்ப வேண்டும். A man will have to believe with full assurance. இவனுடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். His prayer was such a prayer. அவன் சொல்றான், என்னுடைய வாக்கின்படி அன்றி. He said, except I by my word. 3 வருஷம் அவன் வார்த்தையை சொல்லாம அப்படியே நிறுத்தி வைத்தான். 3.5 years he stopped as per his word. இதுதான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய மனிதனுடைய சக்தி. This is the power of man who stands before God. அதுதான் அவனுடைய தனித்துவம். That is his individuality. அவ்வளவு வல்லமையான ஒரு மனுஷன். He was such a powerful man. வானத்தை அடைப்பான், வானத்தை திறப்பான். He will shut heaven and he will open it. அதாவது அந்த சாவி அவன் கையில இருந்தது போல தேவன் அவனை அனுமதித்தார். As if he had the key, Lord allowed him to do like this. நீங்க அபிஷேகம் பெற்ற யாராவது அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. If anyone anointed here, if you are weeping, you will have to listen to this. நம்மில் அநேகர் இவ்வளவு அருமையான பைபிளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில தோற்று போகிறோம். We have precious Bible like this, but we are defeated in our lives. ஏனென்றால் நம்முடைய அறியாமை. Because we are ignorant. அபிஷேகம் பெற்று நம்ம எல்லாம் சாடுறோம், குதிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இந்த அபிஷேகத்தினுடைய உன்னத பலனை அது நாம் வெளிப்படுத்துகிறது இல்ல. In anointing we jump and dance, but we don't use the excellent power of anointing. நீங்க கூட நான் ஒரு சொல்ற இந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. You might have heard this incident, you might have read about this incident ஒரு அம்மா too. கஷ்டப்பட்டு தன்னுடைய பிள்ளையை படிக்க வச்சு ஃபாரின் அனுப்புனாங்க. One mother made her son to study well and sent to abroad. அவன் அங்க இருந்து அம்மாவுக்கு செக் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். He continued to send check every month to his mother. அவனால உடனே வர முடியல. He could not come immediately. அவங்க ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புனான். He sent his friend. நீ ஊருக்கு போறீங்களா, போய் இந்த கிராமத்துல பாரு எங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு ஒருத்தர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். Go to my place, go to my village and you can see my mother, then I will be peaceful. அங்க போனா When that friend visited, அம்மா பயங்கர வறுமையில இருந்தாங்க. that mother was in terrible poverty. அவன் போய் அந்த நண்பர் தேடி கண்டுபிடிச்சான். That friend found out that mother. அந்த அம்மா ரொம்ப துக்கப்பட்டாங்க. That mother was grieved very much. ஏம்மா இவ்வளவு வறுமையில இருக்கீங்கன்னு கேட்டா. He asked him, why are your mother, you are in such poverty? என்னப்பா நான் அவனை அனுப்புனதுல இருந்து இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். I sent him, after that I am suffering like this. ஒரு 10 காசு அவன் அனுப்பல. He is not sending even 10 இப்படி paise. பண்ணிட்டானே. He did like this. நான் அவனை நம்பிதானே இவ்வளவு செலவழிச்சு அனுப்புனேன். I trusted him, I spent a lot and sent him. அவன் சொன்னா இல்லையே உங்க பையன் பணம் அனுப்புறாரு. No, your son is sending நான் money, அனுப்பும்போது mother. அவரும் உங்க பேர்ல போட்டு அனுப்புவாரு. When I send also, he will also send to you. அவன் ஒரு பேப்பரை மட்டும் தான் ஏன் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அந்த பேப்பர்லாம் நான் பத்திரமா ஒட்டி வச்சிருக்கிறேன். He sent just a paper, I have kept it safe. அப்பதான் பார்த்தா அவ்வளவும் செக்கும் எங்க அம்மா ஒரு பேப்பர்ல ஒட்டி ஒட்டி வச்சிருக்கு. All these papers checks were pasted in a paper. இதே மாதிரி எல்லார் கையிலயும் 7 பைபிள்லாம் வச்சிருக்காங்க ஒரு சிலர்ல. Many have 7 Bibles too. இது ஒரு செக் புக். This is a checkbook. ஆனா இத நீங்க பாஸ் பண்ணனும். You will have to realize and pass it. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை நீ யூஸ் பண்ணனும். You will have to exercise anointing which is in you. இல்லன்னா அந்த அபிஷேகத்தை வச்சதுல பிரயோஜனம் இல்ல. Or else there is no use of this anointing. அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சது, ஓஹோ இந்த அம்மா படிப்பறிவு இல்ல. உடனே அவளத்தையும் வாங்கி கொண்டு போய் மாத்தி, அம்மா உங்க அம்மா பையன் வந்து அனுப்புனத பத்திரமா வச்சிருந்தீங்களா, அது வரைக்கும் அது புண்ணியம், கிழிச்சு குப்பையில போடாம அவன் மேல உள்ள கோவத்துல எரிஞ்சு விடாம என்னத்தையாவது பண்ணாம வச்சிருந்தீங்களா, அது வரைக்கும் புண்ணியம்னு சொன்னா. That friend said it is better you did not burn it, you have kept it very safe. அதுபோல like that எப்படியோ இதுவரைக்கும் பரிசுத்த ஆவியை இழக்காம வச்சிருக்கீங்களே, அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுகிறேன். thus far you have kept the Holy Spirit, you have not lost it. ஆவியானவர் உன்னை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப யோசிப்பார். ஏனென்றால் உன்னுடைய ஜீவியத்தை எப்படியாவது ரினியூ பண்றதுக்காக அவர் போராடிக்கிட்டே இருக்கிற தெய்வம். Spirit of God will always strive to renew your life.
உனக்கு இருக்கிற சக்தியை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். I am going to mention what kind of power you have. உன்னுடைய ஜெபத்துல உனக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். You should have assurance about your prayer. நீ ஜெபிச்சா பரலோகம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்ற வேண்டும். When you pray, Holy Spirit will have to respond and heaven will have to say yes and amen. உன்னுடைய ஜெபத்துக்கு மாற்றமே கிடையாது. There is no change in your prayer. ஏனென்றால் உனக்குள்ள இருந்து ஆவியானவர் வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். Because Holy Spirit is in you, he will pray with much groaning inside you. அற்புதங்களை செய்யும் சக்தி உள்ளவன். He had a power to do wonders and miracles. ஒரு ஜெபம் பண்ணிட்டா அந்த வீட்ல இருக்கிற மாவோ எண்ணெயோ அது பாட்டுக்கு அமுத சுரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். If he prays oil or flour, it will come out, or it will come out without any ceasing. ஒரு ஜெபம் பண்ணானா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்படியே டைரக்டா வானத்துல இருந்து அக்னி இறங்கும். If he prays before every man seeing, fire will come from heaven. ஆனா அதே நேரத்துல ரொம்ப பிரதிஷ்டை உள்ள ஒரு மனுஷன். But at the same time he had a great அவனுடைய consecration. ட்ரெஸ்ல பிரதிஷ்டை இருந்தது. He had consecration in his dress. அவனுடைய இருப்பிடம் பிரதிஷ்டை இருந்தது. Where he dwelt, it had consecration. அவன் எங்கேயாவது போணும்னா அவர் சொன்னாதான் போவான். Wherever he goes, only Lord said he will go. அந்த அளவு அபிஷேகத்தினுடைய ஒரு தொடர்பும் ஆவியானவருடைய ஒரு லீடிங்கும் அவனுக்கு இருந்தது. He had such an acquaintance with Holy Spirit, he had a leading of Holy Spirit too. அவனை கொண்டு கர்த்தர் பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். Through him Lord killed the prophets of Baal. அருமையான சகோதரனே சகோதரியே, Beloved brother and sister, உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் நீ அபிஷேகம் பெற்ற பொழுது உன் மூலமாய் பலத்த கிரியைகளை அவர் செய்தார். in your life through anointing, when Lord anointed you, he did great wonders. சரியான அபிஷேகம் கிடைத்தது. You got a good நல்ல anointing. தரிசனங்கள் கிடைத்தது. You had good visions. கர்த்தருடைய சத்தம் கேட்டது. You heard the voice of உன் God. ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைத்தது. Immediately you received answers to நீ your prayers. பிரதிஷ்டையிலே வளர்ந்து கொண்டே வந்தாய். You grew in consecration. அதிகமாய் தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தாய். You had close relationship with ஆண்டவர் God. மேல உள்ள அன்பு உனக்கு பெருகிக் கொண்டே வந்தது. Love concerning God, it grew. இப்படி ஒவ்வொரு நாளும் உன்னோடு தேவனும் தேவனோடு நீயும் இணைந்து போன காலங்கள் உனக்கு நினைவிலே கொண்டு வரப்படட்டும். Likewise, let you remember the day when you were with God and God with you. ஆனால் மனித வாழ்க்கை எப்பொழுதுமே ஒரே ஸ்டைல்ல போறதில்ல. But human life will not go in the same style. ஏற்றத்தாழ்வுகள் வரும், நாம தான் அதை மேனேஜ் பண்ண வேண்டும். There will be ups and downs, we will have to manage that. எதிர்ப்புகள் வரும், Oppositions will come. போராட்டங்கள் வரும், Struggles will come. பிரச்சனைகள் வரும், Problems will come. சிலுவை வரும், Cross will come. நிந்தை அவமானங்கள் வரும். Reproaches will come. இதெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால ஒவ்வொரு சப்ஜெக்ட் மாதிரி, ஒவ்வொரு போர்ஷன் மாதிரி, ஒவ்வொரு ஸ்டேஷன் மாதிரி இதெல்லாம். Before you reach heaven, these are every subject and every station you will have to pass through. இதுல நீ போய்தான் ஆகணும். You will have to pass through all இதுல these. ஜெயிச்சாதான் உனக்கு பூரணம் என்ற பெயர் உனக்கு கிடைக்கும். Only when you have victory over this, you will be perfect. இன்னைக்கு நம்முடையவர்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் வேண்டாம்னு சொல்றாங்க. Nowadays, our people say we don't need சிலுவை problems. இல்லாம சிங்காசனம் கிடையாது. Without cross, there is no throne. பாடுகள் இல்லாமல் மகிமை கிடையாது. Without sufferings, there is no glory. நிந்தைகள் இல்லாமல் பிரதிபலன் கிடையாது. Without reproaches, there is no reward. அதை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். You will have to understand this very clearly. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று இயேசு சொல்லிவிட்டு போனார். Jesus said there are tribulation for you in this world. தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் துன்பப்படுத்தப்படுவார்கள். Those who are mindful to lead a godly life, they will suffer. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவ சித்தமாய் இருக்கிறது. It is God's will, we will have to pass through much tribulation and enter into kingdom of God. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த குமாரனுக்கும் இதே பாதையை தான் தேவன் பிதா வகுத்து வைத்திருந்தார். God the Father kept this way for his only begotten son, Lord Jesus also, this path of இமை suffering. பொழுது நான் உம்மை கைவிட்டேன். For a moment I forsake you. அவர் தன்னுடைய முகத்தை அந்த இமை பொழுது மறைத்த பொழுதுதான் அவர் கதற ஆரம்பித்தார். For a moment when he hid his face, the Lord cried aloud. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு பேசுகிறார். Jesus said, take your cross and follow me. இதே போலதான் Like this, இந்த எலியாவுக்கு வாழ்க்கையிலே சம்பவித்தது. it happened in the life of Elijah too. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை பாருங்க. When you see the life of Jesus, தொடக்கம் ஒரு அதிசயம், the beginning was a one வளர்ச்சி miracle. ஒரு மகிமையானது, His growth was a glorious one. அற்புதங்கள் பலவிதங்கள் நடந்தது. He did many wonders and miracles. தொட்டால் சுகம், If he touched, they were பார்த்தால் healed. சுகம், When he saw, they were வார்த்தை healed. உபயோகித்தால் அற்புதம். When he used his word, they were wonders. அவ்வளவு வல்லமையான ஒரு தேவகுமாரன். Such a powerful son of God. ஆனால் பின்னாட்கள் என்ன நடந்தது? But in latter days what happened? எந்த எருசலேம் வீதிகளிலே அவர் பவனி வந்தாரோ, In which Jerusalem city he came as a procession. எந்த இடத்துல பிசாசுகளை துரத்தி அற்புதங்களை செய்தாரோ, Where he cast out demons and did wonders. அதே வீதியிலே அவர் சிலுவை சுமந்தார். In the same street he carried அதே cross. வீதியிலே அவர் அடிக்கப்பட்டார். In the same street he was beaten. அதே In வீதிகளிலே நொறுக்கப்பட்டார். the same street he was bruised. சிலுவையை சுமக்க முடியாமல் தடுமாறி விழுந்ததாக நாம் அறிகிறோம். We know very well he stumbled without able to carry cross. யாரும் யாராவது இவரை தொட்டா ஒரு காலத்துல சுகம் கிடைத்தது. ஆனா இப்ப கன்னத்துல அறையறாங்க,
தலையில குட்டுறாங்க, பல விதங்கள்ல செய்றாங்க. ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. If somebody touched him in the previous days, they were healed, but now they are smiting at him. He was passing through various kind of tribulation. ஆனால் இவைகளின் மத்தியில் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினார். But God wanted him to learn obedience through these இவைகளின் sufferings. வழியாக பாடுகளின் பூரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்பினார். Father decided he will have to learn the perfection of sufferings in அந்த this. பாடுகள் அவர் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு நம்ம எல்லாம் இங்க வந்து உட்கார்ந்திருக்க முடியாது. If we cannot accept those sufferings, we will not be able to sit here. சிலுவை மரணம் ஒரு தோல்வி அல்ல. The cross, the death in the cross அவர் is not a சிலுவையிலே defeat. வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Scripture says he triumphed over in cross. இதை போன்ற பாதை எலியாவுக்கு வந்தது. Same path came to Elijah. அற்புதங்கள் நடந்தது, Wonders and miracles அதிசயங்கள் happened. நடந்தது. Miracles happened. அவனை பார்த்து ஜனங்கள் மிரண்டார்கள். People, they were tremble at him. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஒரு பெண் சொன்னாள், Suddenly a woman said it to him, நாளை இந்நேரத்துல நீ உயிரோட இருக்க மாட்டேன். tomorrow by this time you will be அது dead. வரைக்கும் பவர்ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருந்தாளே. Till the time he was powerful roaming இந்த around. வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு பட்டுன்னு மரண பயம் வந்து விட்டது. Hearing that he had a death, fear of death. ஒருவேளை நீங்க விசுவாசத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கலாம். You might have come here with faith. இப்போ கடந்த காலங்களிலே கர்த்தர் உங்களோடு இருந்து மகத்துவமான செயல்களை செய்திருக்கலாம். In the past days, Lord was with you and did magnificent things to ஆனா you. இங்க என்ன நடந்தது? But what happened here? அவனுக்கு அந்த வார்த்தையில ஒரு பயம் வந்து விட்டது. He had a fear about the word. நாளைக்கு என்ன நடக்கும்? What will happen நாளைக்கு என்ன tomorrow? நடக்கும்? What will happen இன்னைக்கும் tomorrow? கூட பிசாசு அநேகரை இப்படித்தான் மிரட்டுறான். Even today, devil is tormenting people like நாளைக்கு this. அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் சொன்ன உடனே இன்னைக்கே அவன் விசுவாசத்தை விட்டுறான். Tomorrow this will happen to you, immediately they will lose faith today. இவன் அந்த எசபேல் என்கிற ஒரு சக்திக்கு பயந்தான். He feared the power of Jezebel. நமக்கு ஏதாவது நடந்துருமோ? Something will happen to me. விரும்பத்தகாதது நடந்துருமோ? Something which I don't like, will it happen to me? உடனே இவன் எல்லாத்தையும் ஊழியம் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டான். He wound up all his ministry. எல்லாத்தையும் மூடி வச்சாச்சு. He shut everything. ஒரு பிரேயர் பண்றதா எசபேல் செத்து சுண்ணாம்பா இருப்பா. If he had a prayer, Jezebel might be burnt into ashes. ஒரு ஜெபம் பண்ணினானா அப்படியே அக்கினி இறங்கி எசபேல சாம்பலா இருக்கும். If he had prayed, fire came down and could have burnt into ashes. இப்ப பிரேயர் மறந்துருச்சு. But he forgot praying. இப்ப அற்புதங்கள் மறந்துருச்சு. He forgot wonders and miracles. அபிஷேகம் மறந்துருச்சு. He forgot anointing. ஆவியானவர் கூட இருக்கிறத மறந்தான். He forgot that Spirit of God was with him. இப்ப அவனுடைய தவிப்பு என்ன? Now what was his groaning? ஏதாவது நடந்துருமா? Will something happen to ஏதாவது me? நடந்துருமா? Will something ஒரு happen? டிப்ரஷன். He underwent depression. நீங்க வேணா பாருங்களேன். You can see. ஒரு காலத்துல சைக்காட்ரிஸ்ட்னா எல்லாரும் பயந்து போடுவாங்க. அந்த டாக்டரை பார்த்தாலே திரும்பி திரும்பி பாப்பான். Once they will look around psychiatrists, they will fear at him. ஏன்னா அவங்களையே தப்பா தான் புரிஞ்சுக்குவாங்க. Because they will misunderstand them. ஆனா இப்ப அதிகமான வேறு சைக்காட்ரிஸ்ட். ஏன்னா டிப்ரஷன், மன அழுத்தம் ஜாஸ்தியாகிறது. Because many are passing through depression, they visit psychiatrists. இன்னைக்கு அவங்களுக்கு தான் இன்னைக்கு அதிகமான பேஷண்ட் போயிட்டு இருக்காங்க. Many patients, they go to psychiatrists. ஏன் கிறிஸ்தவன் அங்க தான் போய் நிக்கறான் வரிசையில? Even Christian go and stand in a queue. ஏன்? Why? விசுவாசத்தை மறந்தபடியினால். Because he forgot faith. தேவன் தன்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை இழந்தபடியினால். Because he lost the faith, God is with him. ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார் என்பதை நீ மறந்தபடியினால். Because you forgot Spirit of God is in you. உனக்காக தேவன் ஜீவிக்கிறார் என்பதை நீ மறந்தபடியினால். Because you forgot God is living for you. கடந்த காலங்களில் உன்னோடு இருந்தவர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். One who was with you in the past days, he is with you right now. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். He is same yesterday, today and forever. அவர் இன்றைக்கு உன்னை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். We want to say that he still loves you today. யோவான் 13:1 படி John 13:1. ஆரம்பத்திலே உன்னில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல அந்த தெய்வத்தினுடைய அன்பு மாறாமல் முடிவு பரியந்தம் அவர் உன்மேல் அன்பு வைக்கக்கூடியவர். How he loved you in the beginning, he will continue to love you till very end. இப்பொழுது எலியா என்ன சொல்றான்? What Elijah says now, போதும் ஆண்டவரே, Lord, it is நான் enough. நல்லவன் அல்ல. I am not good. என்னை வேணா எடுத்துக்கங்க. Lord, take me. நான் ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும். It is enough that I did ministry. உமக்காக நான் செயல்பட்டதெல்லாம் போதும். It is enough that I served for you. பாருங்க, ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்வை எப்படி புரட்டி கீழே போட்டு விட்டது. You can see one word how it changed the lives of man. கடந்த கால வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு உங்களில் எத்தனை பேர் தடுமாறி இருப்பீர்கள்? How many of you stumble hearing such a word in your lives? ஒரு சொந்தக்காரனுடைய வார்த்தை, A word from a relative, ஒரு உடன் ஊழியனுடைய வார்த்தை, a word from a co-worker, உடன் வேலை செய்கிற ஒரு மனுஷனுடைய வார்த்தை, a word from your colleague, உன்னுடைய மனைவியினுடைய வார்த்தை, a word of your wife, இல்ல உன் புருஷனுடைய வார்த்தை, a word of your husband, இல்ல உன்னுடைய பெற்றோர் பிள்ளைகளுடைய வார்த்தை, word of your parents or your children, இல்ல உனக்குள்ள இருந்து பேசிக் கொண்டிருக்கிறானே ஒரு அந்நிய வல்லமை, அந்த வார்த்தை உன் செவிகளிலே கேட்கிறதே அந்த வார்த்தை, a word from a strange power which talks from you. இந்த வார்த்தைகளை கேட்டு எத்தனை பேர் தடுமாறி உங்களுடைய விசுவாசத்தை, பரிசுத்தத்தை, தெய்வீகத்தை, ஊழியத்தை, மகிமையை, மேன்மையை, சிலுவையை எத்தனை பேர் விட்டு விட்டீர்கள்? Hearing these words, how many of you lost your glory and cross and excellence in your life? இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். Today Lord wants to talk to you. நீ பைபிளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறாய். You have brought Bible with you. தேவனுடைய வார்த்தை கிடைக்குமா என்று வந்திருக்கிறாய். You have come here whether I will have the word of
of நீ ஒரு God. அபிஷேகம் பெற்ற ஒரு நபர்தான். You are anointed person. ஆனால் இன்றைக்கு சில வார்த்தைகள் நிமித்தம் நீ தடுமாறி உன்னுடைய வாழ்க்கையினுடைய போக்கையே ஊழியத்தின் மேன்மையவே நீ மாற்றி விட்டாய். But you have stumbled because of certain words. You have changed the direction of your ministry. இன்றைக்கு ஒரு நடைபெணம் போல நீ இருந்து கொண்டிருக்கிறாய். Today you are walking like a dead cow. ஏன் இருக்கிறோம்? Why are we ஏன் living? இருக்கணும்? Why I should live? இப்படிப்பட்டதான கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறது. You have such a questions in you. இன்றைக்கு உங்களோடு தேவன் பேச விரும்புகிறார். Today Lord wants to speak to இங்கே you. நடந்த சம்பவம் என்ன? What incident this one? இவனோடு பேசி பேசி பார்த்தாலும் இவன் அப்படியே போய் சுருண்டு ஒரு ஓரத்துல படுத்துட்டான். Even after speaking he went and he lied down. அவனே வாயை திறந்து சொல்லிட்டான், நான் நல்லவன் இல்ல. He said opening I am not good. இப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்தில் இருந்த பொழுது When he was in such a wretched situation, அவனை அழைத்த தேவன் மௌனமா இருக்கவில்லை. God who called him did not keep silent. இவன் புலம்புறான், He was lamenting. பிசாசு சிரிக்கிறான், Devil was laughing. அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். Devil was joyous. வானத்தை எப்படி நீ அடைக்கிற பார்க்கலாம், How you are going to shut நீ heaven எப்படி now? மறுபடியும் அக்கினி இறக்குற பார்க்கலாம். We can see how you will bring down fire. இதோட உன் ஊழியம் முடிஞ்சது, With this your உன் ministry is, விசுவாசம் முடிஞ்சது, your faith is gone. பரிசுத்தம் முடிஞ்சது, Your holiness is gone. தேவனுடைய சத்தம் இனிமே உனக்கு கிடைக்காது. You will not hear a voice of இனி God. உனக்கு தரிசனம் கிடைக்காது. No more visions. இன்னைக்கு உனக்கு வெளிப்படுத்தல் கிடைக்காது. You will not have revelations. முந்திய மாதிரி கர்த்தர் வந்து உன் கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்துறாருன்னு நினைக்காத. Don't think that Lord will bring you out. இப்போ பிரசங்கங்களை விட தேவ பிசாசின் சத்தம் தான் இன்னைக்கு அதிகமா நம்மோடு இடைபடுகிறது. More than the preachings and sermons we hear the words of devil. ஆனா தேவன் என்ன பண்ணாரு? But what God did, அவனோடு பேச ஆரம்பித்தார். God started to speak with அவனுக்காக him. ஒரு தூதனை அனுப்பினார். He sent an angel for him. அவனுக்காக தண்ணீரை கொடுத்தார். He gave water. அவனுக்காக இறைச்சி கொடுக்கிறார். A meat was given to him. அவனுக்கு தழலில் சுடப்பட்ட அடைய கொடுக்கிறார். A cake was given to him. எப்படியாயினும் அவன்கிட்ட போராடி அவனை திரும்ப ரினியூ பண்றதுக்காக தெய்வம் போராடுறார். God was struggling somehow to renew him. நீ ஒரு கூட்டத்துக்கு வரும்போது, When you come to a meeting, ஒரு தீர்க்கதரிசனத்தின் மூலமாக, through a prophecy, ஒரு பாடலின் மூலமாக, through a song, அபிஷேகத்தில் நிறைவின் போது, in the filling of இல்ல anointing, தூதுகளின் மூலமாக, through இல்ல messages, ஒரு பரிசுத்தவான் மூலமாக, through a saint of God, ஏதாவது ஒரு ஆள் மூலமாக உன்னோடு அவர் போராடி இடைப்பட்டு உன்னை எப்படியாவது தூக்கி எடுக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோடு அவர் செயல்படுகிறார். with a great purpose he strives with you to lift you up. உங்களை எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்ள முடியும்? How many of you accept this? ஒத்துக்கொள்றவங்க எத்தனை பேர்னு பார்க்கலாம். இப்போ We can see how many of you accept this. நான் எலியாக்களை தேடுகிறேன். I am searching for Elijahs. உண்மையான எலியாக்களை கை வைத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிறார். Lord wants to speak to you. ஆண்டவர் அவனிடத்துல பேசினார். Lord spoke to him. தூதன் மூலமாய் பேசினார். Through angel he spoke. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். Journey you will have to make a long journey. நீ இன்னும் அற்புதங்களை எவ்வளவோ செய்ய வேண்டும். You will have to do much more நீ miracles. மறுபடியும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Again you will have to rise up for the Lord. இன்னும் உன்னுடைய ஊழியத்தின் நாட்கள் இருக்கிறது. There are still ministry days. இன்னும் நீ பூரணத்தை நோக்கி பயணப்பட வேண்டும். Still you will have to journey towards நீ perfection. அன்பில் பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to face perfection in love. விசுவாசத்தில் பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection in பாடுகளில் faith. பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection தேவ in சித்தத்தில் suffering. பூரணத்தை சந்திக்க வேண்டும். You will have to meet perfection in God's இன்னும் will. எத்தனையோ பூரணங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் நீ அடைய வேண்டும். You will have to attain so many perfections. அதனால தான் அவனிடத்தில் கர்த்தர் பேசினார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். That is why Lord spoke to him, you have a long journey yet. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, தேவன் அவனை விடல. I marvel at him, Lord did not leave him. ஒரு தாய் தகப்பன் கூட தன் பிள்ளை போய் தொலைன்னு விட்டுறான். Father and mother they leave when the children will go away. ஆனா தெய்வம் விடுகிறதே இல்ல. But God will never leave us. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது பகுதியானவர். Because Holy Spirit is the third person in triunity. அது ஒரு மனிதனுக்குள்ள அவர் வந்துட்டா அவனுக்குள்ள ஏதாவது ஒரு விதத்துல கிரியை செஞ்சுக்கிட்டே இருப்பார். When he comes into a man in some other way he will work in him. நீங்க பாட்டுக்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருப்பீங்க. You will speak in unknown tongues. ஆனா அந்த அந்நிய பாஷையின் மூலமாக கர்த்தர் உன்னோடு போராடி கொண்டே இருப்பார். But through unknown tongues the Lord will strive with you. அதனால தான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is mentioned those who speak in unknown tongues he will make it, he speak it for his own edification. இன்னைக்கு எத்தனை பேர் அபிஷேகம் பெற்று இருக்கிறீர்கள்? How many of you are anointed? ஒரு சில சபைகள்ல அபிஷேகமே இல்லன்றான். In some churches they say there is no anointing. நான் ஒரு இலங்கையில இருந்து வந்த ஒரு ஊழியரை சந்தித்தேன். I met a minister who came from Sri Lanka. அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் பிரீச்சர். He was an independent preacher. ஒரு சந்தர்ப்பத்துல அவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. In one occasion I had to meet him. அப்ப நான் சொன்னேன், நீங்க பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? I asked him whether you received the Holy Spirit. இல்ல. He said no. அப்படி ஊழியம் செய்ய கூடாதுன்னு பைபிள்ல சொல்லி இருக்கு. Then he said you should not do ministry. That is அப்போஸ்தலர் முதலாம் what அதிகாரத்துல சொல்லி இருக்கிறது. Acts 9th chapter it is mentioned. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை எருசலேமை விட்டு நீங்க புறப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. Till father's promise is fulfilled, don't leave from நீ Jerusalem. சீடனாக இருக்கலாம். You may be a ஆனா disciple. அபிஷேகம் இல்லாம எருசலேமை விட்டு புறப்பட்டு ஊழியம் செய்யாதன்னு சொல்லிட்டாரு. Without anything you should not depart from Jerusalem and do ministry. இல்ல, நான் என் சர்ச்சில இப்ப அபிஷேகம் இல்லன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். In my church I preach that there is no anointing. ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டேன். I asked him why did you say like this? அப்ப அவர் சொன்னாரு, But he said நான்
நானு ஜெபிச்சு பார்த்தேன். I prayed for this. பட் எனக்கு கிடைக்கல. I did not receive that. எனக்கு கிடைக்கல. எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல. அதனால அது கிடையாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். Because I don't know, I have experienced this, then I said it is not existing. நான் உடனே சூடா சொன்னேன். Immediately I responded in. ஒரு நரி திராட்சை தோட்டத்துக்கு போனது. A fox went to a garden of vineyard. திராட்சை பழம் அங்க இருந்துச்சு. There was grapes. பட் இதுக்கு குதிச்சு எடுக்க முடியல. It could not jump and get it. குதிச்சு பாத்துச்சு கிடைக்கல. It tried it level best, could not get கடைசில it. இது சொல்லிச்சா இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போயிடுச்சா. Finally it said this is a sour fruit. அதுபோல நீ எட்டி பார்த்தா கிடைக்கல. அதனால நீ இல்லன்னு எப்படி சொல்லலாம்? அது அங்கதான் இருக்கு. Because you tried, you didn't get it, you cannot say this is not existing. அபிஷேகம் இல்லன்னு போதிக்க ஒருவருக்கு சக்தி கிடையாது. அப்படி சொன்னால் நீ வேத புரட்டன். If you are saying that there is no anointing, you are turning down scriptures. அபிஷேகம் இருக்கு, அது நான் பெற்றிருக்கிறேன், அதுக்கு நான் சாட்சின்னு சொல்றவங்க ஒரு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. கோடிக்கணக்கான பேர் இப்பொழுது அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். Crores and crores they receive anointing now. ஒரு காலத்துல பெண்டிகாஸ்ல ஆவியில இருந்தா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்க. இப்ப எல்லா சர்ச்சிலயும் ஆமா இருக்குன்னு ஒத்துக்கறாங்க. Once when Pentecostal fill in spirit, they will ask why, but in all churches now. இன்னும் ஒரு சிலர் அபிஷேகம் இருக்கு, ஆனா இப்படி தான் கத்தணும், இப்படி தான் குதிக்கணும்னு இல்ல, சும்மா ஸ்டைல ஹை டெக்காவே இருந்துக்கலாம் அப்படினு சொல்றாங்க. Few more say there is still anointing, but there is no need to shout like this, we can have a high tech way of worship. பைபிள் என்ன சொல்லுது? What Bible says? பைபிள் அபிஷேகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? What Bible says about anointing? இந்த அபிஷேகத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவை. Every Christian will have to know right understanding about anointing. ஏசாயா 28ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Isaiah 28 chapter we read. 11ஆம் வசனத்துல பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே இளைத்தவனை இளைப்படையத்தக்கதை இளைப்பாறுதல். This is the rest and comfort, Lord will speak through stuttering lips. அபிஷேகம் வரும் பொழுது ஒருத்த அந்நிய பாஷை பேசுவாங்கிறது இயேசு பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்த தீர்க்கதரிசனம். Prophet Isaiah prophesy 200 years before the birth of Jesus Christ that those who receive anointing they will speak in unknown tongues. இந்த அபிஷேகம் வரும் பொழுது When this anointing comes, நீ அந்த அபிஷேகத்தை பார்க்கலாம், கேட்கலாம். you can see that anointing, you can hear that anointing. அப்போஸ்தலர் 2:33ல நாம் இதை பார்க்க முடியும். Acts 2:33 we read. காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியை பொழிந்தருளினார். He poured out Holy Spirit which we can see and hear. நீ பிலீவரா? அப்ப உனக்கு அபிஷேகம் தேவை. If you are a believer you need anointing. அப்போஸ்தலர் 19:2ல பார்க்கும் பொழுது Acts 19:2 we see. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? When you believe, did you receive Holy Spirit? அந்த சர்ச்சில பாஸ்டர் இருக்காரு, வொர்ஷிப் இருக்கு, கைத்தட்டு இருக்கு, பாட்டு இருக்கு, மெசேஜ் இருக்கு, அபிஷேகம் இல்ல. அவங்க சொன்னாங்க நாங்க கேள்வியே படலன்னு சொன்னாங்க. In the church there was a pastor, they were clapping, they were worshiping, but there was a pastor but they did not receive Holy Spirit. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஞானஸ்நானம் மாத்தி கொடுத்து கை வச்ச பொழுது அபிஷேகம் இறங்கினது. After that the right baptism was given, when they laid hands they were filled in anointing. ஒரு சில அபிஷேகம்னா ஒரு ஷேக் இருக்கும், பட் இப்படி எல்லாம் கத்தணும்னு அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. Once they say anointing that they can shake, but there is no need for trembling. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது Acts 2nd chapter we see. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் அயல் மொழியில் பேசினார்கள். When Holy Spirit came upon them they spoke in foreign languages. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44-45 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கொர்நேலியுவின் வீட்டிலே ஆவியானவர் இறங்கினார், அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசினார்கள். Acts 10:44-45 when Peter preached, the Holy Spirit came down and they started speaking in unknown tongues. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே நான் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக அவன் ஜெபித்த பொழுது அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையினாலே பேசினார்கள். Acts 19:4 and 5 read, when he prayed all they spoke in unknown tongues. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அவன் தேவனோடு பேசுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். When anointing comes, a man has a privilege to talk to God. 1 கொரிந்தியர் 14 நான் பார்க்கும் பொழுது When we see in 1 Corinthians 14 அந்நிய பாஷை chapter, பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல தேவனோடு பேசுகிறான். one who speaks in unknown tongues he speaks with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். He speaks mystery with God. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். One who speaks unknown tongues he speaks for his own edification. அபிஷேகம் இல்லாம நீ ஊழியத்தையே செய்யாதே என்றுதான் தேவனுடைய வார்த்தை கட்டளையிடுகிறது. The word of God commands it, without anointing don't enter into ministry. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் அவனுக்கு அபிஷேகம் தேவை. If it is a child of God he needs anointing. இதைத்தான் வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say? இதைத்தான் வேதம் அழகாக சொல்லுகிறது, ஆவியின் பிறப்பு. Scriptures say this is being born of spirit. இன்னைக்கு ஆழமான சத்தியங்களை சில சபைகளில் ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. Deeper truths are not accepted in certain churches. அதுக்கு காரணம் என்ன? What is the reason? சரியான அபிஷேகம் அங்கே இல்ல. They don't have a right anointing. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது John 16:12 we read, இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். I want to say many more things ஆனால் to you, இப்பொழுது நீங்கள் தாங்கிக் கொள்ள மாட்டீர்கள். but you will not be able to bear ஆனால் that. சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை கொண்டு போவார். But when spirit of truth comes he will take you to all truth. அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? What do we understand from this? சரியான அபிஷேகம் இருந்தாதான் சத்தியத்தை தாங்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். Only
you have a right anointing, you will bear the truth and you will walk according to the truth. இந்த பிரசங்கம் உனக்கு ஒரு டிஃபரண்டா இருக்கும். This preaching may be different to ஆனா you. சரியான அபிஷேகம் இருந்தா இது கரெக்ட்னு உன்னுடைய ஆவி உள்ள ஒத்துக்கொள்ளும். If you have a right anointing, your spirit will accept this is right. கர்த்தருடைய ஆவி எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. Where there is spirit of God, there is liberty. வெள்ளம் போல சத்துரு வரலாம். Enemy can come like a இந்த flood. அபிஷேகம் உனக்குள்ள இருந்தா கொடி ஏற்றும். If this anointing in you, it will lift up the standard of உன்னால banner. முடியல. You are not able to do உன்னுடைய that. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாததை It is not possible by your இந்த might. அபிஷேகம் உனக்குள்ள இருந்து அது நடப்பிக்கும். This anointing being in you, it will do. ஒருவேளை உனக்கு பரிசுத்தமா வாழ சிந்தை இருக்கலாம். You may have a mind to lead a holy life. ரோமர் 7 அதிகாரத்திலே பவுல் சொன்னது போல And in Romans 7, Saint Paul எனக்கு says, நல்லா ஜீவிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா நன்மை என்னிடத்துல இல்ல. I desire to lead a good life, but nothing in goodness அதனால remain in என்னுடைய me. கன்ஃபெஸ் எப்படி இருக்கிறது? How is my confession? நான் நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. யார் என்னை விடுதலையாக்க கூடும்? Who shall set me free? எனக்குள்ள ஒரு நன்மை இல்லாதனால நான் தீமை உள்ளவனாகவே மாறி இருக்கிறேன். Because there is no goodness dwelling in me, I am evil. ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது When a man repents, தான் இதுவரை செய்தது பாவம் இல்லாவிட்டால் தான் பாவி என்று உணர்ந்து கொள்கிறான். he understands that he had committed sin and he is a sinner. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது When he takes இந்த baptism, பாவத்துக்கு ஒரு மன்னிப்பையும் பாவம் போக கழுவப்படுகிற ஒரு அனுபவத்தையும் பெற்றுக் கொள்கிறான். he receives pardon for his sin and he was cleansed for his ஆனா sin. அபிஷேகம் பெறும் பொழுதுதான் But when he receives anointing, பாவம் இல்லாதவனாக பாவமற்றவனாக பாவத்தை எதிர்த்து ஜெயிக்கிறவனாக அவன் மாறுகிறான். he becomes a man without sin and he is able to conquer sin. அதனால்தான் ரோமர் 8:2 அதே பவுல் பேசும் பொழுது In Romans 8:2, Saint Paul யார் என்னை says, விடுதலையாக்குவார் என்று கேட்ட அதே மனிதன், "Say man who asked, who shall deliver me?" நிர்பந்தமான மனுஷன் என்று கதறின ஒரு மனிதன். A man who cried aloud saying, "I am a wretched man." ரோமர் 7:24 கதறிவிட்டு ரோமர் 8:2 அவனே அதுக்கு பதில் சொல்லுகிறான். Romans 7:24 he cried, 8:2 he responds. கிறிஸ்துவனுடைய ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்கிற வல்லமைகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்று. Law of spirit delivered me from the law of death and sin. அதனால பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறதனுடைய முக்கியமான நோக்கம் பாவத்தை ஜெயிக்கும்படியாக கட்டுப்படுத்தும்படியாக. Important reason anointing is given to overcome, to conquer sin. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பழைய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு புதிய ஏற்பாட்டு அபிஷேகம் வேறு. Anointing in the Old Testament is different from anointing in New பழைய Testament. ஏற்பாட்டில் அபிஷேகம் பெற்றவர்கள் பலத்த செயல்களை செய்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் அவர்கள் அந்நிய பாஷை பேசினார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே தேவ ஆவியானவர் தங்கி இருந்தார். Anointed people in Old Testament they did wonders and miracles. Those who received anointing in New Testament they spoke in unknown tongues because God was with him. பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள் நடந்தது. புதிய ஏற்பாட்டிலே வாழ்க்கை மாறினது. In Old Testament wonders and miracles happened. In New Testament life அந்த changed. அபிஷேகத்துக்கு இந்த அபிஷேகத்துக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். A great difference between these two anointings. இப்ப எல்லாரும் நம்ம அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கிறோம். We are all anointed seated here. இந்த அபிஷேகத்திலே உங்களை எந்த ஸ்தானத்துக்காக தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார்? Why God has anointed you for what purpose? ஒன்று உன்னுடைய அபிஷேகம் ராஜ அபிஷேகமாக இருக்கலாம். First thing your anointing may be a royal anointing. ராஜ அபிஷேகமாக இருக்கலாம். It should be a kingly anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் ஆசாரியனுடைய ஊழியனுடைய அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be a priestly anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் தீர்க்கதரிசியின் அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be a prophetical anointing. இல்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் சுவிசேஷகனுடைய அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing could be an evangelist இல்லாவிட்டால் anointing. உன்னுடைய அபிஷேகம் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு அபிஷேகமாக இருக்கலாம். Or else your anointing will preserve others. நீங்கள் இதை குறித்து வேதத்திலே பார்க்க வேண்டுமானால் When you want to study about this in scriptures, 1 ராஜாக்கள் 1:34 பார்க்கும் பொழுது ராஜ அபிஷேகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். First Kings, first chapter 34, we can see the anointing. யாத்திராகமம் 30:30 பார்க்கும் பொழுது ஆசாரியனுடைய அபிஷேகத்தை பார்க்க முடியும். Exodus 30:30, we can see anointing of a priest. எசேக்கியேல் 28:14 பார்க்கும் பொழுது காப்பாற்றுகிறதுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நீங்கள் பார்க்க முடியும். Ezekiel 28:14, we can see those who preserve, they will have this anointing. 1 ராஜாக்கள் 19:16 பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியின் அபிஷேகத்தை பார்க்க முடியும். First Kings 19:16, we can see anointing of a prophet. லூக்கா 4:18 பார்க்கும் பொழுது சுவிசேஷகனுடைய அபிஷேகத்தை பார்க்கலாம். Luke 4:8, we can see an anointing of an evangelist. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் எண்ணெயை தலையில ஊத்துனா நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். In Old Testament, an oil is poured, you are anointed. அந்த அபிஷேகம் அந்த தைலத்தை ஊத்துன உடனே When the ointment is poured upon, ஒருவேளை எண்ணெய் ஊத்தலாம், oil may be poured, இல்ல புது எண்ணெயை ஊத்தலாம், or a new oil can be இல்ல poured, தைலத்தை ஊத்தலாம், or ointment can be இந்த poured. மூணுமே இல்லன்னு சொன்னா ஒரு சால்வையை தூக்கி ஒரு தீர்க்கதரிசி போட்டான்னா அது அபிஷேகம். Instead of all these three, a man is thrown, then he is anointing. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. But in New Testament, it is not so. தேவன் தன்னுடைய நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Nazareth Jesus Christ with the power and anointing Holy Spirit. இதுதான் புதிய ஏற்பாட்டு அபிஷேகம். This is the New Testament anointing. அப்போஸ்தலர் 10:38 நாம் இதை பார்க்க இயலும். Acts 10:38, we can read this. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். God anointed Nazareth Jesus Christ with the power and Holy Spirit. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட அந்நிய பாஷை பேசினதை நீங்க பைபிள்ல பார்க்கலாம். We can see Jesus also spoke in unknown tongues. அவர் பேசின பாஷை அவங்களுக்கு ஒருத்தருக்கும் புரியல, சிலுவையில பேசினதும் புரியவில்லை. Even what he spoke on the cross they could not understand. ஒரு பெண் மரித்து விட்டாள். A woman died. எல்லாரும் போய் ஜெபிக்க போனாங்க. Many
he went and இயேசு prayed. அந்த இடத்துல ஒரு அந்நிய பாஷை பேசினார். Jesus spoke an unknown tongue in that place. தலித்தாகுமி. Talitahumi. ஒருத்தனுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே முழிச்சான். ஆனா அந்த பிள்ளைக்கு கேட்டு அது எழும்பிடுச்சு. No one could understand, but little damsel she rose up. சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமாம். Little damsel rise up. ஒரு காது கேட்காதவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. They brought a deaf man before him. திறக்கப்படுவாயாக என்று சொல்லல அவரு. Lord did not say. எப்பதா. Lord said Ephatha. திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். Meaning is to be open. சிலுவையில தொங்குகிறார். He was hanging on the cross. ஏலி ஏலி லாமா சபக்தானின்னு கத்துனாரு. He cried aloud, Eli Eli lama sabachthani. எல்லாரும் சொன்னா அப்ப எலியாவை கூப்பிடுறாரு போல இருக்கு. All said there he is calling Elijah. ஏன்னா அவனுக்கு அந்த பாஷை புரியல. Because he did not understand the என் tongue. தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று தேவ பாஷையில அந்நிய பாஷையில பேசினார். In unknown tongue he said, my God, why have you forsaken me? உனக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷை ஒரு விலையேறப்பட்ட ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அழியாத ஜீவனின் வல்லமை. What you have unknown tongues, it is the spirit of God which is immortal. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நீங்க ரினியூ பண்ணிட்டு தான் நீங்க வெளியே போகணும். Today you will have to return after renewing your anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இப்ப அவனை பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் சொல்லி கொண்டு வந்தா, இப்பொழுது அவன் ஓரேப் என்கிற இடத்துக்கு வந்தான். When we it is said that a long journey he will have to make, he came to Mount Horeb. 1 ராஜாக்கள் 19:8-9 ஒரு விசை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். And he arose and did eat and drink, and went in the strength of that meat 40 days and 40 nights unto Horeb the mount of God, and he came thither unto a cave and lodged there. And behold, the word of the Lord came to him, and he said unto him, What dost thou here, Elijah? ஓரேப் என்கிற பர்வதம் மட்டும் அவன் நடந்து வந்தானா. He came up to Horeb that mount. அது ஆண்டவர் பார்த்தாரு, சந்தோஷப்பட்டார். Lord was happy seeing that. இந்த ஓரேப் என்றால் என்ன? What is this Horeb? அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். We will have to understand this. இந்த ஓரேப்புக்கு வந்துட்ட பிறகு After coming to Horeb, அடுத்து அங்க பக்கத்துல அப்படியே தேடி பார்த்தான். after that he looked here and அங்க there. ஒரு கெபி இருந்துச்சு. There was a cave. நேரா அதுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டான். He went inside that cave. அப்பதான் ஆண்டவர் வந்து சொன்னாரு, எலியாவே, இந்த கெபிக்குள்ள உனக்கு என்ன காரியம்? Lord came, behold, what are you doing inside this cave? இன்னைக்கு கெபியை விட்டு நீ வெளியே வரணும், அதான் சப்ஜெக்ட். Today subject is you will have to come out of cave. ஓரேபை விட்டு வெளியே வரக்கூடாது. It is not you should come out of Horeb. இப்போ ஓரேப் என்பது என்ன? What is Horeb? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது, Exodus 3rd chapter 1st and 2nd verse. அது ஒரு தேவ பர்வதம். It is a mountain of God. மோசேயினுடைய தரிசனம் பெற்ற ஒரு இடம். Where Moses saw his vision. ஒரு அருமையான அழைப்பு பெற்ற இடம். Where he received a great call. தேவன் ஒரு மனிதனை சந்தித்த ஒரு இடம். This is the place where God met a man. வாழ்க்கையே அப்படி திசை திருப்பப்பட்ட ஒரு இடம். Her life of a man completely தேவ changed. ஜனத்தினுடைய விடுதலை பயணத்தின் துவக்கம் இந்த முள்செடியில் தான் தொடங்கினது. This started in the bush where the people of God they were அப்படி delivered. முள்செடி பற்றி எரியுது. That whole bush was burning. ஆனா ஒண்ணுமே ஆகல. But nothing happened. அப்படி அவிந்து போகாம நிக்குது. It was not நான் consumed. கிட்ட போய் பார்ப்பேன்னு சொன்னா அப்பதான் தெய்வம் அவன்கிட்ட பேசினார். When he wanted to go near, Lord spoke to him. ஓரேப் என்பது தேவ தரிசனம் உள்ள இடம், தேவனுடைய அழைப்பை பெற்ற இடம், தேவன் உன்னோடு பேசின இடம், தேவன் உனக்கு மகிமையாய் காட்சியளித்த இடம், தேவன் உன்னோடு இடைப்பட்ட இடம். Horeb is a place where God met a man and when he spoke to through vision. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Deuteronomy 4th chapter 15th verse. இந்த இடத்துல வந்த பொழுது தேவன் தம்முடைய ஜனத்தோடு பேச ஆரம்பித்தார். In this place Lord started to speak to his உன்னுடைய people. ஆத்துமாவோடு, To your soul. உன்னுடைய வாழ்க்கைக்காக, To your life. உன்னுடைய குடும்பத்துக்காக, To your family. உன் பிள்ளைகளுக்காக, For your children. உன் தொழிலுக்காக, For your business. உன் பரிசுத்தத்திற்காக, For your உன் holiness. விசுவாசத்திற்காக, For your faith. உன் தெய்வீகத்திற்காக, For your godliness. தேவன் உன்னோடு பேசுகிற இடம் தான் ஓரேப். Where God speaks, it is Horeb. யாத்திராகமம் 17:6 பார்க்கும் பொழுது, Exodus 17:6. தேவன் நின்று அந்த இடத்துல ஜனத்தின் தாகத்தை தீர்த்தார். God stood in that place and quenched the thirst of his இதுதான் people. ஓரேபினுடைய இன்னொரு அனுபவம். But this is another experience of Horeb. எவ்வளவு தாகத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்த பொழுது, Lakhs and lakhs they came with thirst. தன்னுடைய ஜனத்தினுடைய பொறுப்பாளியாகிய அந்த தெய்வம், God who took responsibility of these people. அந்த ஜனத்துக்கு அந்த இடத்துல நின்னு அவங்களுடைய தாகத்தை தீர்த்தார். He stood in that place and quenched the thirst of his people. யாத்திராகமம் 33:6 பார்க்கும் பொழுது, Exodus 33:6 we see. இந்த இடத்துல தான் ஜனங்கள் துக்கப்பட்டு நகையை கலட்டி தூக்கி எறிந்த ஒரு இடம். In this place people grieved and threw their ornaments. வாழ்க்கையிலே சாயல் மாற்றப்பட்ட ஒரு இடம். Where their image changed. எகிப்தின் சாயல் முற்றிலும் போன ஒரு இடம். Where the image of Egypt completely தேவ gone. சாயலை தரித்துக் கொண்ட ஒரு இடம். They put on the image of God in that எல்லா place.
எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தூக்கி வெளியே எறிஞ்ச ஒரு டைம். This is the place where they threw all extra fittings. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy 18 chapter 16th verse. இந்த இடம் சபை கூடும் ஒரு இடம். This place where the meeting of church. சபை கூடுதல ஒரு மனுஷன் விட்டுட்டானாலே அவனுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்து விடுகிறது. If a man leaves a gathering of assembly, the backsliding சபை comes. கூடுதல் என்பது ஒரு மனிதன் மேல் விழுந்த ஒரு கடமை. Gathering in assembly, it is a responsibility of a man. அடுத்ததாக உபாகமம் 5:2 பார்க்கும் பொழுது When we see Deuteronomy 5:2, இந்த இடத்துல தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். here Lord makes a covenant with his people. இப்படி ஒரு மேன்மையான அனுபவம் உள்ள இடம் தான் ஓரேப். Such a great excellent place is 40 நாள் ஓடி 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 நடந்து வந்து இந்த இடத்துல வந்து விழுந்து விட்டான். 40 days, day and night he ran and he came to this அருமையான forest. சகோதரனே சகோதரியே, Dear brother and உன்னை sister, அழைத்த தேவன் இந்த இடத்துல உன்னை கொண்டு வரதான் இவ்வளவு முயற்சி எடுத்தார். God who called you took such effort brought to bring you here. அது தேவன் உன்னை சந்தித்த ஒரு வாழ்க்கை. This is the place Lord met you. தேவன் உன்னோடு பேசுகிற வாழ்க்கை. This is the life Lord will speak தேவன் to you. உன் தாகத்தை தீர்க்கிற வாழ்க்கை. Life Lord will quench your உன்னுடைய thirst. வாழ்க்கையில தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகி உன்னுடைய சாயலை மாற்றின ஒரு வாழ்க்கை. The life with your godly sorrow change your life. பரிசுத்தவான்களோடு நீ சபை கூடி ஆராதித்த ஒரு வாழ்க்கை. A life which you worship with saints of தேவன் God. உன்னோடும் நீ தேவனோடும் பண்ணின உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம். It is a covenant you make with God and God makes with இதுல you. தேவன் உனக்குள் சந்தோஷமாய் இருந்த பொழுது When Lord was glad as in this, இந்த இடத்துல தான் ஒரு தவறு நடந்தது. in this place a mistake happened. திடீர்னு போய் பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தா அங்க ஒரு குகை தெரிஞ்சது, நேரா உள்ள போய் விழுந்துட்டான். In a short while he entered into a cave and lodged himself there. அந்த குகைக்குள்ள போன உடனே தேவன் வந்து விட்டார். When he entered into the cave, Lord came. நேரா கர்த்தர் வந்து சொன்னாரு, உனக்கு எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? Lord said, Elijah, what are you doing வா here? வெளியே வா. You come out. நீ எனக்கு முன்பாக வந்து நிற்க வேண்டியவன். You will have to come and stand before me. 1 ராஜாக்கள் 17:1 தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சேலஞ்ச் பண்ண ஆளு இப்ப நீ ஏன் முன்னால நிக்காம கெபிக்குள்ள ஏன் போய் தங்குகிறாய்? 1 Kings 17:1 you said, I stand before the Lord and challenge, why are you lodging in cave? வெளியே வா. You come out. உனக்கு இந்த கெபிக்குள்ள என்ன வேலை? What work you have in this cave? கெபிக்குள்ள உனக்கு என்ன ஊழியம்? What ministry you have in this கெபிக்குள்ள cave? உன்னுடைய வாழ்க்கை ஏன் போனது? Why your life entered into cave? எலியாவே நீ வெளியே வா. Elijah, come out. இவன் எங்க வெளியே வர்றான்? He is not coming. இவன் அங்க உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிச்சான். Sitting there he stopped. நான் ஒருத்தன் தாங்க தப்பி இருக்கிறேன், என்னை விட்டுருங்க. It is why I am escaped and leave me. வேற யாராவது பாருங்க. You can see any other. நான் ஒன்னும் பெரிய பக்தன், நான் அப்படிலாம் பக்தி வைராக்கியம் இருந்தேன், நான் இப்ப ஒண்ணுமே இல்ல, என்னை விட்டுருங்க. I had a great zeal but not now. ஆனா தேவன் விட மாட்டாரு. But God will not leave. பாஸ்டர் பிரபாகர் சொல்லுவாரு, Pastor Prabhakar you should say. நான் ஆண்டவர் கையை பிடிச்சா இல்ல நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சா எப்பவுமே விட்டுட்டு ஓடி இருப்போம். அவர் பிடிச்சிட்டாரியா, அதனால தான் விடவே மாட்டேங்கிறாரு. If we hold the hands of God we might have left him, but he had hold our hands, that's why we are not leaving. அபிஷேகத்தை உனக்குள்ள ஊத்திட்டு நீ கெபிக்குள்ள போனானே எங்க போனாலும் இந்த வார்த்தை உன் பின்னாலேயே வரும். He had poured out anointing in you wherever you go, whether you go to cave. தேவனுடைய வார்த்தை உன் செவிகளிலே தொனித்துக் கொண்டே இருக்கும். எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம்? Word of God will linger at your ears. Elijah, what work you வா have? வெளியே வா. You come out. மறுபடியும் எனக்கு முன்பாக வந்து நில். Again come and stand before me. முக்காடு போட்டு வெளியே வந்தானோ. He covered his face and came. 1 ராஜாக்கள் 19:13. 1 Kings 19:13. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் ஆண்டவர் கேக்குறாரு, திரும்பவும் கேக்குறாரு, உனக்கு இங்க என்ன வேலை? Lord again asked, what work you have ஏன் here? இந்த வார்த்தை வருகிறது? Why these words came? ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இந்த கெபில தான் லோத்தினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீர்கெட்டு போனது. Genesis 19:30 in the cave only the children of Noah, the Lot, they சபிக்கப்பட்ட destroyed. சந்ததி உருவாக்கப்பட்ட இடம் இதுதான். Cursed generation came out of this cave. அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா ஓட மாட்டேன், அப்படி இல்ல இப்படி இல்லன்னு சொல்லி எதிர் பிரசங்கம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை சோவாருக்குள்ளே போய் அழித்து போட்டதான அந்த லோத்து இந்த கெபிக்குள்ளதான் தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இழக்க வைத்தான். When God asked him to run to mountain, but this Lot went into Zoar, entered into a cave and brought forth a cursed generation. 10ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Psalms 10:9 verse we see. இந்த கெபிக்குள்ள போனீனா நீ சிங்கத்து வாய்க்குள்ள போன மாதிரி அர்த்தம். When you go into this cave, you will go into the mouth of a அந்த lion. கெபிக்குள்ள தான் சிங்கம் வெயிட்டிங்ல இருக்கு, நீ நேரா போய் சிங்கத்து வாயில போய் விழுகுற. A lion is waiting in that cave, you are going into the mouth of lion. யோசுவா 10ஆம் அதிகாரம் 16, 17, 18 பார்க்கும் பொழுது Joshua 10 chapter 16, 17, 18 verse. இந்த பயம் உள்ளவங்க எல்லாம் அங்கதான் போய் ஒளிய ஆரம்பிச்சாங்க. Those who fear and tremble, they go and hid themselves. தானியேல் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Daniel 6 chapter 24th verse. அவனை குற்றஞ்சாட்டின எல்லாரையும் இந்த கெபிக்குள்ள தான் தூக்கி போட்டு அவங்க அந்த சிங்கத்தை இரையாக மாறினார்கள். Who were accused of Daniel, they were thrown into this cave and they நீங்க were. யோசிச்சு பாருங்க, You can imagine. நீ வந்தது எதற்காக? For what purpose you came? இப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய்? Now where are you? இந்த
இந்த மூன்றாவது கூட்டத்துக்கு வந்த அருமையான தேவனுடைய ஜனமே, நீ ஓரேபுக்கு வந்தது சந்தோஷம். ஆனா ஓரேபுக்கு வந்த பின்பு இன்றைக்கு நீ எங்கே இருக்கிறாய்? நீ கெபிக்குள் அநேகர் இருக்கிறீர்கள். Beloved people of God, it is good that you have come to the third day of meeting. It is good that you have come to Horeb. உனக்கு கெபி வாழ்க்கை உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. Living in cave, it is not your Christian life. நீ உனக்கு அங்க என்ன வேலை? What work you have here? நீ வெளியே வா. You come out. நீ வெளியே வா. You come out. ஆண்டவர் அந்த இடத்துல தைரியமாய் பேசினார், உறுதியாய் பேசினார். Lord with much assurance spoke to him. எசேக்கியேல் 33:27 பார்க்கும் பொழுது Ezekiel 33rd chapter 27th verse. இந்த கெபிக்குள்ள கொள்ளை நோய் இருந்ததாக சொல்லுகிறார். It is mentioned plague was inside this cave. இன்னைக்கு சிங்கத்தின் வாயிலே போய் நீ விழுந்துற. You fall into the mouth of lion. மாம்சத்தின் இச்சையில போய் சிக்கி விடுகிற. You enter into the lust of flesh. குற்றம் சாட்டுகிற ஆவி உனக்குள்ள வந்து விட்டது. You have the spirit of accusing. இப்போ கொள்ளை நோயில பயங்கரமான உனக்கு எதெல்லாம் கர்த்தர் சுகமாக்குனாரோ இப்ப அந்த வியாதி எல்லாம் மறுபடியும் உன் மேல வந்து உட்கார்ந்துருச்சு. Whatever Lord had already healed, those sickness came against. எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். What a wretched situation. ஆனபடியால் தான் கர்த்தர் இந்த கூட்டங்கள் வாயிலாக, எலியாவே என் மகனே நீ வெளியே வா, எனக்கு முன்னால திரும்பி வா, அற்புதம் செய்கிற வாழ்க்கைக்கு நீ திரும்பி வா. That is why through these meetings Lord is calling you, son Elijah, come and stand before me. நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் கெபிக்குள்ள இருந்து வாழ்ந்து வாழ்க்கையை அழிப்பது தேவன் சித்தம் அல்ல. It is not the will of God you and your children to be in the cave and to destroy your life. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீ குற்றம் சாட்டுகிற பிசாசின் ஊழியத்தை செய்யக்கூடியவனாய் இருப்பது அர்த்தமல்ல. Having come to this way, don't have the ministry of Satan accusing others. தேவன் சுகமாக்கின அந்த வியாதிகள் எல்லாம் திரும்பி உனக்குள் வருவது தேவ சித்தம் அல்ல. It is not the will of God. What all God healed, it should not come again. இன்றைக்கு நீ திரும்பு. Today come out. சத்துருவின் வாயிலே இருக்கிற உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Lord wants to bring you out of the mouth of enemy. அன்றைக்கு தாவீதினுடைய ஒரு ஆட்டுக்குட்டியை ஒரு சிங்கம் பிடித்து விட்டது. One day the lamb of David was caught hold by அவன் lion. ஓடி போய் இழுத்தான். He went and plucked it out. அதுபோல இன்றைக்கு உன்னை சிங்கத்தின் வாயிலிருந்து வெளியே வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். Like that God is calling you to come out of lion. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அப்படியே வெளியே வந்துட்டான். Hearing that he came out. வெளியே வா. Come out. இன்றைக்கு இந்த கூட்டம் முடியறதுக்குள்ளே நீ வியாதியில் இருந்தும் பயத்தில் இருந்தும் குற்றம் சாட்டுகிற ஆவியில் இருந்தும் சிங்கத்தின் வாயில் இருந்தும் மாம்ச இச்சைகளில் இருந்து நீ வெளியே வர வேண்டும். Today before the end of this meeting you will have to come out of the lust of flesh, from the mouth of enemy and sickness. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த இடத்துல தான் கர்த்தர் அவனோடு பேசி அவனை வெளியே இழுத்து கொண்டு வந்தார். Here Lord spoke to him and brought him out. அதோட அவன் வெளியே வந்தவன் தான் திருப்பி கெபி பக்கம் தலை வச்சு படுக்கல. He did not turn back to cave at all. இன்றைக்கு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். Today Lord is bringing you out. அவனை தெய்வம் சொன்ன உடனே வந்துட்டான், வேற வழி இல்லாம புலம்பிக்கிட்டே வந்துட்டான். ஏன்னா உள்ள அபிஷேகம் இருக்கிறது. Immediately Lord said he came out because there was anointing in him. தானியேல் அடுத்ததாக வெளியே வர வேண்டியது. Next one, Daniel will have to come out. தானியேல் 3ஆம் அதிகாரம் Daniel 3rd chapter 26ஆம் வசனம். 26th verse. ராஜா அழைக்கிறார். King is calling. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினிச் சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். Then Nebuchadnezzar came near to the mouth of the burning furnace and spake and said, Shadrach, Meshach, Abednego, ye servants of the Most High God, come forth and come hither. Then Shadrach, Meshach, Abednego came forth of the midst of the fire. இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூணு பேரையும் பார்த்து ராஜா அழைக்கிறார். Here looking into Shadrach, Meshach, Abednego, king is calling. அவன் தான் உள்ள போட்டது. It is he who threw them in. 7 மடங்கு அக்கினி சூளை. 7 times it was increased. அதுக்குள்ள தூக்கி போட்டாச்சு. They were thrown. ஆனாலும் அவனுக்கு நிம்மதி இல்ல. But he was not at ஒரு peace. சின்ன கலக்கம். A small trouble. சரி உள்ள போட்டமே அவங்க எப்படி இருக்காங்க? What happened when we threw them? அவன் பாத்துக்கிட்டே இருக்கறான். He was observing. 3 பேருக்கும் ஒண்ணுமே ஆகல. Nothing happened to 3 of them. அக்கினி சூளைக்குள்ளே நான்காவது ஒரு ஆள் அவர்களோடு உலாவிக் கொண்டே இருக்கிறார். In that fiery furnace, 4th person was moving with him. அவர் யாரு? Who is that person? தேவபுத்திரன் அல்ல, தேவபுத்திரனுக்கு ஒப்பானவர். அவர்தான் பரிசுத்த ஆவி. He was like a son of man. He was Holy Spirit. அதனால தான் நான் சொன்னேன், பரிசுத்த ஆவி உன்னோடு இருந்தா உனக்குள்ள எப்படியாவது உன்னை வெளியே கொண்டு வர அவர் போராடி கொண்டே இருப்பார். That is why when Holy Spirit is in you, he will strive to come you out, to bring you out. இன்றைக்கு நீ அக்கினி சூளையிலிருந்து இருந்து வெளியே வர வேண்டும். Today you will have to come out of fiery furnace. இது எதை காண்பிக்கிறது? What it shows? இது ஒரு பரீட்சையின் காலத்தை காண்பிக்கிறது. This is a trial of test. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அக்கினி பரீட்சையை தேவன் அனுமதிக்கிறார். For every man Lord allows this fiery test. ஒவ்வொருவருக்கும் இந்த அக்கினி பரீட்சைகள் இருக்கு. Every man will have to pass through this fiery test. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு இருந்துச்சு. It had Shadrach, Meshach, Abednego they had. தானியேலுக்கு சிங்கக்கபி ஒரு அக்கினி போல காணப்பட்டது. For Daniel den of lions was a fiery test. இப்படி நீங்க பைபிள்ல பாத்துக்கிட்டே இருக்கும் பொழுது In Bible when you observe இந்த these, புடமிடப்படக்கூடிய ஒரு பாதை ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு போஷன்.
testing, it is a portion for a child of God. அதை நீங்க சரியான விதத்துல விளங்கிக் கொள்ளணும். You will have to understand this in the right way. நீங்கள் கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது When you see in Corinthians, இதை குறித்து பவுல் அழகாக பேசுகிறார். Paul beautifully writes about this. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது 1 Corinthians 3rd chapter, 13ஆம் வசனம் சொல்லுகிறது, 13th verse, ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். it will be tried by fire. அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். Fire shall try every man's work, what sort it is. ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலியை பெறுவான். If any man's work abide, he shall receive a reward. ஏனென்றால் அக்கினியின் மூலமாகத்தான் ஒரு மனிதனை தேவன் உப்பிடுகிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. Only by fire Lord will savor a person. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஒரு அக்கினி பரீட்சை உண்டு. For every child of God, they will have to pass through fiery ஒரு சிலருக்கு trial. ஸ்டார்டிங்லயே இது வந்துரும். For some starting it will ஒரு come. சிலருக்கு கொஞ்சம் வருஷம் கழித்து, For some after some ஒரு years. சிலருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்ல இது வரும். For some in the last stage they will face. ஆனா எப்படினாலும் இந்த சப்ஜெக்ட் நீ பாஸ் ஆயிதான் ஆகணும். Somehow you will have to pass this subject. இந்த பேப்பரை நீ எழுதலன்னா அது வெயிட்டிங்ல இருந்துகிட்டே இருக்கும். If you don't write this paper, it will be kept. அக்கினி பரீட்சை என்பது எல்லாருக்கும் உண்டு. Fiery trial is kept for everyone. இதே மாதிரி பாதையில யோசேப்பு போனார். Joseph also went through this path. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. Word of God tried him. அதற்கு பின்பு அவன் வெளியே வந்தான். After that he came out. யோபு இதே மாதிரி ஒரு அக்கினி பரீட்சையில போனதாக சொல்லுகிறார். It is mentioned Job went through this fiery யோபு trial. 23:10 பார்க்கும் பொழுது Job 23:10. அவருடைய அறிக்கை என்ன? What was his confession? நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். After I was tried and tested, I will be a fine gold. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. Our faith is tested. 1 பேதுரு 1:7 பார்க்கும் பொழுது 1 Peter 1:7. அழிந்து போகிறதான பொன் அக்கினியினால் பரிசோதிக்கப்படுகிறது. Corruptible gold will be tested அதை விட by விலையேற fire. பெற்றதாக இருக்கிற உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு நித்திய கனமகிமையை உனக்கு கொண்டு வருகிறது. Faith which is more precious, this is tested by fire and suffering. ஆதியாகமம் 19:24 பார்க்கும் பொழுது Genesis 19:24. இந்த அக்கினி என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. This fire shows judgment. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த பரிசோதனை, இந்த நியாய தீர்ப்பு, இந்த போராட்டம், இந்த பாதை, இந்த வழிகள் அனுமதிக்கப்படுகிறது. Every child of God, these certain paths and ways are permitted. இத தாண்டாம நீ உள்ள போக முடியாது. Without crossing this, you cannot go in. ஏனென்றால் தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். Because Lord has kept in this way. இந்த பாதையில நீ போகணும். You will have to go through this ஆனா நீ way. சேதமடைய கூடாது. But you should not be consumed. அதுதான் உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி. That is your speciality. எனக்கு பயங்கர பிரச்சனை வந்துச்சா அதுல தான் நான் விசுவாசத்தை விட்டுட்டேன். I have a great problem, that is why I lost my இப்படி எல்லாம் faith. நடந்துருச்சு அதனால நான் தடுமாறிட்டேன். Such things happen, that is why I am அப்படி stumbling. கிடையாது. பைபிளை நல்லா படித்து பாருங்கள். You can read Bible very clearly. அவங்க சொல்றாங்க, They say, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். our God whom we worship unceasingly, he is able to deliver us. அப்படி அவர் தப்புவிக்கலனால கூட நாங்க பயப்படுறது அல்ல. Even if he don't deliver us, we will not fear. இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிப்பார். He will deliver us from this fiery அப்படி அவர் furnace. தப்புவியாமல் போனாலும் பரவாயில்லை. ஆனா பொற்சிலையை வணங்குவோம் நீ கனவு கண்டாத. Don't imagine that we will fall and worship this golden image. விசுவாசத்துல நான் சாவேனே தவிர விசுவாசத்துல மறுதலிப்பேன் என்று நீ கனவு காணாத. Don't dream that I will die in faith, but I will not deny faith. நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19, 18 வசனங்களை நீங்க அதை பார்க்க முடியும். Daniel 3rd chapter 17th and 18th verses we can 16, read. 17, 18 இந்த வார்த்தை இருக்கிறது. 16, 17, 18 என் verses தேவன் we எங்களை can see. விடுவிப்பார். Our God will deliver us. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். God whom we serve is able to deliver us. அப்படி விடுவிக்கலையா நாங்க அவரோடு மரணத்தின் மூலமாக அவரை சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். We are ready to meet him through our death. இதுதான் கிறிஸ்தவம். This is Christianity. அதுதான் நாம் பயிற்சிவிக்க வேண்டியது அவசியம். That is what we should ஆனா exercise. இங்க ராஜா காலையில வந்து அந்த அக்கினி சூளையில போட்டு கொஞ்ச நேரம் பார்க்கறான், சாம்பல் ஆயிட்டானா என்ன நடந்துச்சுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறான். But king is observing what happened to them. We were thrown them into the fire and உன்னை furnace. அக்கினி சூளையில அனுப்பிட்டு அவரு சரி சாவு அப்படின்னு விட மாட்டாரு. Lord will not leave you to furnace and make you die. சத்துருவும் கூட உன்னை அக்கினி சூளையில அனுப்பிட்ட பிறகு பாத்துக்கிட்டே இருக்கான் என்ன நடக்குது. Enemy also observing what is happening. உயிரோட இருக்கானா, Whether he is alive. விசுவாசத்தை தடுமாறிட்டானா, Is he stumbling in his faith? மறுதலிச்சிட்டானா, Has he denied? விட்டுட்டு ஓடிடுவானா, Will he run? இதோட பைபிளை மூடி வச்சிருவானா? Will he close Bible? இல்ல. No. இவங்க பார்த்துக்கொண்டே இருந்த பொழுது When he observed அந்த 7 மடங்கு அக்கினி சூளையிலே தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் கூட உலாவினார். that fire of furnace, the spirit of God moved with them. வேதம் என்ன சொல்லுகிறது? What scriptures say? அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார். In all your afflictions he was also afflicted. உன்னை ஒரு சோதனையில அனுப்பிட்டு அவர் வேடிக்கை பார்க்கிறதல்ல, உன்னோடு கூட அவர் இருக்கிறார். Sending you in a trial, he will not be a spectacle, he will come with you. நீங்க ஃபுட் ஸ்டெப் அப்படிங்கிற ஒரு இது வார்த்தையை படிச்சு பார்த்திருப்பீங்க. You might have read a word called footsteps. ரெண்டு பேரும் தேவனும் ஒரு மனிதனும் நடந்து போனாரு. God and a man, they were walking. ரொம்ப இன்ட்ரஸ்டா போயிட்டே இருந்தாங்க. Interestingly, they were walking பிரச்சனையே together. இல்ல. No problem. திடீர்னு பார்த்தா அவனுக்கு பிரச்சனை வந்துருச்சு. Suddenly a problem came to that man. திரும்பி பார்த்தா ஆளைய
காணோம். He looked here and there and he could not இவ்வளவு see. நேரம் கூட வந்துட்டு இப்ப திடீர்னு ஆள் மிஸ் ஆயிட்டாரே. Thus far God was with me and now he missed. ஆண்டவர் நம்மளை விட்டு ஓடிட்டாரே. God left me and ran away. சரி வேற வழி இல்ல நம்மளை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு இவன் எப்படியோ முயற்சி எடுத்து நடந்து அந்த இடத்தை வந்து தாண்டிட்டான். He tried his level best and he crossed that way. இப்ப ஃப்ரீனஸ் ஆயிடுச்சு. Now he is free. இப்ப ஃப்ரீயா வந்துட்டு இருக்கும்போது When he is walking free, திரும்பி பார்த்தா இவர் வராரு. when he saw he can see God. இவன் சொன்னா இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப மட்டும் என்ன கூட வரீங்க? So far you are not with me, now you are நான் coming இவ்வளவு with நேரம் me. எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? How much I என் suffered. வாழ்க்கையில எவ்வளவு நான் நொந்து போயிருப்பேன். How much I am frustrated in my எனக்கு life. பிரச்சனையான நேரத்துல நீங்க இல்ல. When I had problem you were not with me. ஆனா நான் பிரச்சனை எல்லாம் தாண்டி தடுமாறி எழும்பி வந்த பிறகு இப்ப நீங்க வரீங்க. After I passed through problem now you are with me. அவர் சொன்னாரா நான் எங்க உன்னை விட்டு நான் எங்க போனேன்? But Lord said, where did I go? நான் உன் கூடயே தான் வந்துகிட்டு இருந்தேன். I was with you. இல்லவே இல்ல. It is நீங்க not வேணா so. திரும்பி பாருங்க. You can see back and see. ஒரு மனுஷனுடைய ரெண்டு காலடிகள் தான் இருக்கு. Only 2 footsteps are அதுக்கு there. பின்னால வேணா பாருங்க 4 காலடி இருக்கும். You can see back there were 4 footsteps. அப்ப அவர் சொன்னாரு அது உண்மை. Lord said it is true. அப்ப உண்மைதானே நீங்க இல்லல்ல. It is true that you were not நீ with அந்த me. காலடியை நல்லா பாரு. You can see that footstep closely. காலடியை நல்லா பார்த்தா When he observed closely, யாருடைய காலடிகள்? whose footsteps were there? தேவனுடைய காலடி. They were footsteps of God. அப்ப இவன் கேட்டான். Then he asked, அப்ப நான் வந்தது how did I come? நான் எங்க வந்தேன்? Where I came? அப்ப என் காலடி இல்ல. Why there are no footsteps அப்ப of mine? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன். How I struggled and came. அந்த பிரச்சனை எப்ப தொடங்குச்சோ அப்ப நான் உன்னை தூக்கி தோள்ல வச்சிட்டேன். When that problem started I lifted you and kept me in my shoulder. ஏன் கால் அந்த வேதனையில படக்கூடாதுன்னு நான் உன்னை என் தோள்ல சுமந்துட்டு வர்றேன். I lifted you that your problem should not hurt you. I lifted you. இதுதான் தேவன் செய்கிறது. This is what God ஒருவேளை does. உன்னுடைய மனக்கண் குருடுனால தேவனை நீ காணாமல் இருப்பாய். Probably your inner eyes are blind, you will not see ஆனால் God. சாத்தானுக்கு தெரியும். But Satan very well மற்ற knows. எல்லாருக்கும் தெரியும். All others தேவன் know. உன்னோடு கூட இருக்கிறார். God is with you. ஈசாக்குக்கு ஆபிரகாம் செத்த உடனே ரொம்ப தடுமாறினான். ஆனா சத்துருக்கள் வந்து சொன்னாங்க தேவன் உம்மோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டோம். But enemies came and said God is with you. We saw that. அதே போல ராஜா பார்க்கறான், எல்லாரும் பார்க்கறாங்க. அங்க நடந்தது என்ன? தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் உலாவிக் கொண்டிருந்தார். King and others saw there was one person like son of God. He was moving in the midst of them. இப்போ வார்த்தை என்ன வருகிறது? Now word came. வெளியே வாருங்கள். Come out. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning of this? பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி கிடக்காத. Don't be entangled in problem. அதிலேயே உலண்டுகிட்டே இருக்காத. Don't be toiling in that. மறுபடி விழுகை தோல்வி அக்னி நிக்காத. வெளியே வா. Don't say again and again fire, come out. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. There is an end to உன் everything. நம்பிக்கை வீண் போகாது. Your hope will not go in நீ vain. வெளியே வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. Time has come, you will have to come இந்த out. கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களுடைய அக்னி பரீட்சைகள் முடிவுக்கு வருகிறது. All the fiery trials of you will come to an end. உன்னுடைய போராட்டம் முடிவுக்கு வருகிறது. Your struggle will come to an end. இன்றைக்கு உன் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். Today Lord wants to be இந்த glorified. வார்த்தையை கேட்ட உடனே அவங்க அப்படியே 3 பேர் வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு 3 பேர்ல 4வது ஆளை காணோம். As soon as they heard this word, 3 of them came out, 4th person was missing. இப்போ அவர் எங்க இருக்காரு? நமக்குள்ள தான் இருக்காரு. Where is he now? He is right within us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இன்னைக்கு நீ அக்னி பரீட்சையினூடாக நீ நடந்து கொண்டிருக்கலாம். Today you may pass through fiery trial. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து கூப்பிடுகிறார். In this meeting Lord is calling என் you. மகனே, என் மகளே, My son, my daughter. வாருங்கள், வெளியே வாருங்கள். Come out. உன்னுடைய போராட்ட காலம் முடிவடைகிறது. The time of your struggle comes to உன்னுடைய an துக்க end. நாட்கள் முடிவடைகிறது. All your days of sorrow உன்னுடைய comes to துக்கம் an end. சந்தோஷமாய் மாற போகிறது. Your mourning will turn to உன் துக்கங்களை joy. ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்ற போகிறார். Lord will make all your mourning into தேவன் joy. உன் மூலமாய் மகிமைப்படக்கூடிய நேரம் வந்து விட்டது. Time has come, Lord will be glorified through you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக Finally, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் Genesis 39th chapter, 12 13 வசனங்களை பார்க்கும் பொழுது 12th and 13th verses. யோசேப்புக்கு வந்ததான பாவ போராட்டம். It was a struggle of sin with Joseph. இன்றைக்கு பாவம் என்பது அபிஷேகம் பெற்றவர்களை கையை பிடித்து இழுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். Today sin will catch hold of the anointed person and pulls to sin. நீ என்னதான் பண்ணாலும் அது உன்னை இழுக்கதான் ஆரம்பிக்குது. Whatever you do, it tries to pull you. ஏனென்றால் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. Because flesh strives against spirit. இந்த இங்கே ஒரு பெண்ணுடைய ஆவி இல்லாவிட்டால் மாம்சத்தின் ஆவி போராடுகிறது. Here a spirit of flesh, spirit of woman strives here. அவன் டெய்லி ஜெபம் பண்ணி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு சாக்க போக்கு சொல்லி தப்பிக்கிட்டே வந்தான். Daily because prayer with giving excuses he escaped. ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். Some reasons he will say. ஆனா பாவம் திருப்பியும் போராடிட்டே இருந்துச்சு. But sin continued to struggle with him. ஒரு நாள் அவனை அது பற்றி பிடித்து இழுத்தது. One day it took hold of him and drew him. தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே ஓடியே போயிட்டான். He threw it away and ran out. அவன் வெளியே
வெளியே போனதை அவள் கண்டபோது ஆச்சரியப்பட்டார். When she saw him running out, she was marveled. இன்றைக்கு பாவத்தை விட்டு நீ வெளியே ஓட வேண்டிய ஒரு டைம். Today time has come, you will have to run out of sin. அதனோடு நீ ஒத்துப்போகிற காலம் இது அல்ல. This is not the time you will have to yield to sin. பாவத்தை எதிர்த்து நீங்கள் ரத்தம் சிந்தத்தக்கதாக இன்னும் போராடவில்லையே. You have not strived shedding blood resisting sin. பாவத்தை எதிர்க்கிறதுனால அதனால உனக்கு வீழ்ச்சி வந்தா இல்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதம் குறைஞ்சா பரவாயில்லை. Because you resist sin, you lack blessings in this world, that is fine. சிறையோ வேதனையோ எதுவா இருந்தாலும் உனக்கு பரவாயில்லை. It may be a prison or pain, that is fine. அந்த போத்திபாருடைய வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தான். He ran out from Potiphar's house. இது எதை காண்பிக்கிறது? What it shows? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Proverbs 2nd chapter 18th verse. அவளுடைய வீடு மரணத்துக்கு போகிற வழி, அதை விட்டு வெளியே ஓடி வா. His house will take you to death, come out of there. நீதிமொழிகள் 7:27 என்ன சொல்லுகிறது? Proverbs 7:27 what it அவளுடைய says? வீடு பாதாளத்துக்கு போகிற வழி, அதை விட்டு வெளியே ஓடி வா. His house will take you to hell, come out of there. நீதிமொழிகள் 3:33 என்ன சொல்லுகிறது? Proverbs 3:33 what அந்த it வீட்டிலே says? சாபம் இருக்கிறது, அதை விட்டு சாபத்தை விட்டு வெளியே ஓடி வா. There is curse in that house, come out of that house. நீதிமொழிகள் 14:11 என்ன சொல்லுகிறது? Proverbs 40:11 what it says? அதுல நீ போனால் உனக்கு அழிவு, அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வா. If you go into that house, you will be destroyed, come out. எரேமியா 48:38 என்ன சொல்லுகிறது? Jeremiah 48:38 அந்த வீட்ல புலம்பல் உண்டாயிருக்கும், புலம்பலுடைய வாழ்க்கையை விட்டு நீ அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வா. There will be lamentation, come out of that house of lamentation. 2 சாமுவேல் 12:10 என்ன சொல்லுகிறது? 2 Samuel 12:10 what it says? பட்டயம் அந்த வீட்டில் இருக்கிறது, அதை விட்டு வெளியே ஓடி வா. Sword is in that house, come out of that house. யாத்திராகமம் 12:30 என்ன சொல்லுகிறது? Exodus 12:30 what it says? அந்த வீட்டிலே சாவு இருக்கிறது, அதை விட்டு நீ வெளியே ஓடி வா. There is death in that house, come out of that house. பாவம் உன்னை மரணத்துக்கும் சாவுக்கும் பட்டயத்துக்கும் அழிவுக்கும் உன்னை சாபத்துக்கும் உன்னை இழுத்து கொண்டு போய்விடும். Sin is drawing into death, sword and plague. இவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. He had anointing in him. இந்த அபிஷேகத்தை வச்சு டெய்லி போராடிட்டே இருந்தான். With that anointing he continued to strive. ஒரு நாள் இந்த அபிஷேகம் சொன்னது, நீ இந்த வீட்டை விட்டு ஓடிடு. One day that anointing said, you run out of this house. இந்த பாதாளத்துக்கு போகிற வழியை விட்டு ஓடிவிடு. You run out of this way, taking to சாபத்தை hell. விட்டு ஓடிவிடு. Run out of curse. எல்லாத்தையும் போட்டு அதே ஜோர்ல வெளியே ஓடினா, அதுக்கு பிறகு அந்த வீட்டுக்கு அவன் போனதே கிடையாது. He left that house leaving everything, he did not return to that அதுதான் house. அவனை சிங்காசனத்துக்கு இழுத்து கொண்டு போகும் இடமாய் மாறினது. That is the place which took him to throne. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved people of இந்த God, மாலை வேளையில் உன்னை வெளியே வரும்படியாக தேவன் அழைக்கிறார். in this evening God is calling you to come out. ஏன் உன்னை அழைத்தவர் விட்டு விடுவார் என்று நீ பயப்படுகிறாயா? Are you afraid that the God who called you will leave you? ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு இன்சிடென்ட் உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி வேறு பக்கத்திலே திருப்பி விட்டது. Some word or some incident that completely turned around your life. நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். You are anointed. நீ பாதையை திருப்பி சரிப்படுத்து. You again set your path நீ right. ஓரேபுக்கு வந்து விட்டாய். You have come to Horeb. கெபிக்குள்ளே போகாத. Don't enter into the cave. எல்லாரும் கண்களை மூடுவோம். Shall we close our eyes? இன்றைக்கு தெய்வம் உன்னை வெளியே வரும்படியாக அழைக்கிறார். Today God is calling you to come out. இன்னைக்கு அவர் உன்கிட்ட பேசத்தான் செய்வாரு. Today Lord will only speak to you. பேசத்தான் செய்வாரு. He will only speak to உனக்குள்ள you. இருந்து போராடுவாரு. He will strive within you. இப்போ உன் அபிஷேகம் உன்னை வெளியே தூக்கிட்டு வரணும். Your anointing will have to lift you out. எத்தனை பேர் அப்படி வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire so? அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. Those who are anointed, get ready. இன்றைக்கு கர்த்தர் உன்னை கெபியில் இருந்து வெளியே கொண்டு வர போகிறார். Today Lord will set you free from cave. உன்னை சாபத்தின் வீடுகளில் இருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். He will deliver you out of house of அக்கினி curse. சூளையில இருந்து 7 மடங்கு அக்கினி சூளையை கண்டு பயப்படாத. இன்னைக்கு அதிலிருந்து உன்னை வெளியே வரும்படியாக தேவனால் ராஜாதி ராஜா அழைக்கிறார். Don't be afraid about fiery furnace. Lord will set you free. King of kings is calling you. நான் தான் வெளியே வர வேண்டும். We will have to come out. கெபிக்குள்ள போய் நான் தான் விழுந்து விட்டேன், நான் தான் வெளியே வரணும், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இப்போ கொழுந்து விட்டு எரியணும்னு சொல்றவங்க கண்களை மூடி முழங்கால் படியிடுங்க. Those who say I will have to come out of the cave, let the anointing burn in me. உன்கிட்ட பேசும்பொழுதே உனக்கு தெரியும் இது உனக்குரிய வார்த்தை. When you hear this, you can see this is my word. நீங்க இப்போ உங்க ஸ்தானம், மானம், உயர்வு, வருஷம், எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. நீ எங்க இருக்கிறங்கறத மட்டும் பாரு. Today don't see your experience or position, see where you are right now. அவங்க தான் இருப்பாங்க, என் புருஷன் கெபிக்குள்ள இருந்து வெளியே வரணும் ஆண்டவரே, அங்க மனைவி என் பிள்ளை வெளியே வரணும் ஆண்டவரே. நீ முதல்ல வெளியே வா. Don't see your husband or children to come out of cave, you come out first. நீ வெளியே வா. You come out. எல்லாரும் கண்களை மூடுவோம். Shall we all close our eyes? ஆண்டவரே, இன்றைக்கு அபிஷேகத்தின் மூலமாய் நான் அந்த யோசேப்பை போல வெளியே ஓடி வரணும் ஆண்டவரே. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அக்கினியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் ஆண்டவரே. அந்த எலியாவை போல நான் வெளியே வந்து உமக்கு முன்பாக மறுபடியும் நிற்க வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க. Those who want to say, Lord, I will have to come out like Elijah, like Shadrach, Meshach, Abednego and Joseph, lift your right hand. இது எழுப்புதல் கூட்டம் அல்ல. This is not a revival meeting. இது பிராக்டிகல்
பிராக்டிகலா நீங்க இப்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு கூட்டம். This is a meeting you will have to practically experience. அன்றைக்கு எலியா எப்படி ஃபீல் பண்ணானோ அதே அனுபவத்தை நீங்க இப்ப ஃபீல் பண்ணணும். On the day how Elijah felt, you should feel that. அது அபிஷேகத்தினால் மட்டும் தான் முடியும். That is possible only through anointing. அதே அபிஷேகம் தான், அதை விட மேன்மையான அபிஷேகம் இப்ப நமக்குள்ள இருக்கிறது. Anointing which is more than that which is in us. திருத்துவத்திலே மூன்றாவது பகுதி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். Third person in triune God is dwelling in us. இப்பொழுது நீ வெளியே வர வேண்டிய டைம் வந்து விட்டது. Time has come, you will have to come out. இனிமேலும் நீ கெபிக்குள்ள இருந்துகிட்டு காரணம் சொல்லிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிற காலம் முடிந்து விட்டது. Time to stay in cave covering your head has come to an end. நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன், I decide to come out. அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? How many of you say like this? நான் கையை வைத்து சொல்றது நான் பார்க்கிறதுக்கு இல்ல, பரலோகம் பாக்குது. It is not me to see, heaven is seeing your hands. நீ கையை உயர்த்தின உடனே தேவன் பாப்பாரு, இவன் கையை நம்ம பிடிச்சிடணும். When you lift your hands, Lord will see, I will have to hold his hands. இவனுக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து இவனை வெளியே தூக்கிட்டு வந்துடணும். I will have to give him an anointing and lift him out. எந்த அபிஷேகம்? What anointing? ஆரம்பத்திலே நீ பெற்ற அதே அபிஷேகம். The anointing which you received in the beginning. அந்த அளவில்லாத அபிஷேகம். That abundant anointing. அந்த அக்கினி அபிஷேகம். That fiery anointing. அந்த பரிசுத்தத்தின் அபிஷேகம். That anointing of holiness. பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய அபிஷேகம். Anointing to resist the sin. கர்த்தாவே, அந்த அபிஷேகம் என் மேல் இப்பொழுது ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. Lord, may that anointing be poured upon me. எல்லாரும் இப்ப சத்தமிட்டு தேவனை நோக்கி அபயமிடுங்கள். Let us cry aloud and seek the help of the Lord. ஆதியில் உள்ள அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. Lord, I need anointing in the அக்கினி அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. Lord, I need fiery anointing. இன்னும் சத்தமாய் கூப்பிடுங்க. You cry aloud. நீ கூப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது When you cry aloud, உன்னை நேசிக்கிற கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை உனக்கு தருவார். Lord who loves you will give you an anointing. நீ வெளியே வருவாய். You will come out. வெளியே வரும்படியாக நீ பரிதபிக்கிறதை தேவனுடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது. Eyes of the Lord is beholding that you are struggling to come out. ஐயோ, நீ கண்ணீரோடு நீ கதறிக் கொண்டிருப்பதை தேவன் காண்கிறார். Lord is seeing that you are crying aloud with the tears. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ உன் இருதயத்தின் ஆழங்களின் வேதனையை பார்க்கிறார். Man sees only the face, but God sees the depth of your pain in your heart. உண்மையாய் வெளியே வரணும்னு சொன்னா உன் வலது கையை கீழே போட்றாத. If you want to truly come out, don't put your right hand down. ஒரு அபிஷேகம், Anointing. ஒரு அபிஷேகம். One anointing. ஒருவேளை அது புது எண்ணெயின் அபிஷேகமாக இருக்கலாம். It may be an anointing of a new oil. இல்லாவிட்டால் ஆண்டவர் தன்னுடைய சால்வையை உன் மேல் போடக்கூடிய ஒரு அபிஷேகமாக It may இருக்கலாம். be an anointing that Lord will throw his mantle upon you. இல்லாவிட்டால் பரிசுத்த தைலத்தின் அபிஷேகமாக இருக்கலாம். Or it may be a holiness. இல்ல ஆனந்த தைலத்தின் அபிஷேகமாக இருக்கலாம். It may be an anointing of oil ஓ, of இன்றைக்கு gladness. கர்த்தர் என்னை அபிஷேகித்து வெளியே கொண்டு வர போகிறார். Today Lord will anoint you. வித்துடா நியாரபானா வித்துடா மானரிமனா ஹனியாரபானாஸ். ஆமென். உன்னுடைய விழுகையை பார்த்த சத்துரு, Enemy who saw your fall. உன்னுடைய தடுமாற்றத்தை பார்த்த சத்துரு, Enemy who saw your stumbling. உன்னுடைய அவிசுவாசத்தை பார்த்த சத்துரு, Enemy who saw your disbelief. இன்றைக்கு உன்னுடைய எழுச்சியை பார்க்க வேண்டாம். Today he will have to see your இன்றைக்கு revival. உன்னுடைய விடுதலையை பார்க்க வேண்டாம். He will have to see your இன்றைக்கு நீ deliverance. பெறப்போகிற சுகத்தை பார்க்க வேண்டாம். Today he will have to see your healing. சத்துரு வெட்கப்பட வேண்டாம். Enemy will have to be ashamed. இதோ கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். Today Lord is anointing you. பினா நிமான ஹசத் today.
Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Amen. இழந்து போன அபிஷேகம் கிடைக்கும்னு சொல்றாரு, கிடைக்குமா? Will I receive my lost anointing? கிடைக்கும் சொல்றவங்க கை வைத்துங்க. Those who say I will receive it, lift your hands. அதுக்கு நீ செய்ய வேண்டிய பிராயச்சித்தம் தான் என்ன? What you will have to do a remedy for this. அதே அபிஷேகம், Same anointing, அதே ஊழியம், same ministry, அதே வெளிச்சம், same light, அதே தைரியம், same courage, அதே சுத்த மனசாட்சி, same pure conscience. அதே இது கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்க விசுவாசிக்கிறவங்க கை வைத்துங்க. Those who believe I will receive them, lift your hand. எப்படி கிடைக்கும்? How you can receive? அதுக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லணும். You will have to say one word. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் ரத்தம் சத்தமிடணும். From the depth of your heart, your blood will have to cry aloud. இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. இந்த ஒரு வேளை சொல்லி பாரு, அதே அபிஷேகம் இறங்கலனா கேளு. You say this one word. Hallelujah. அதே ஊழியத்தை அப்படியே உன் கையில திரும்பி தந்துட்டு போயிடுவாரு. Lord will give again that ministry and give it to you. ஒரே சத்தம், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். One word, Jesus, I love you. இந்த வார்த்தையோட ஒரு அபிஷேகம், அந்த அபிஷேகத்தோடு நீ வெளியே வருகிறாய். With that word anointing, with that anointing you will come out. Hallelujah, hallelujah. நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன். I have come here to kindle fire in this earth. அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I want that to be burned now. நீ ஒரு அக்கினி, உன்னை ஒரு வல்லமையும் பட்சிக்க முடியாது. No power can consume you. I am fire. நேசம் மரணத்தை பார்க்கிலும் அக்கினியை பார்க்கிலும் கொடிதானது. Love is more powerful than fire. இதோ அக்கினி அபிஷேகம். Behold the fiery anointing. சாத்தான் தோற்று போனான். Satan is defeated. சாத்தான் தோற்று போனான். Satan is defeated. மறுபடியும் அவனுடைய தலை இன்றைக்கு ஒரு வீசை நசுக்கப்பட்டிருக்கிறது. Once more his head is crushed today. Amen, 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 amen. சீயோனின் வல்லமை இறங்குகிறது. Power of Zion comes down. சீயோனின் வல்லமை இறங்குகிறது. Power of Zion comes down. சீயோனின் வல்லமை இறங்குகிறது. Power of Zion comes down. ஆமென். கர்த்தர் இந்த கூட்டத்திலே உனக்கு ஒரு பலன் தர போகிறார். Lord wants to give you strength in this meeting. அது சரீர சுகமாக இருக்கலாம். It may be a healing in your body. பாவத்தை எதிர்த்து நிக்கக்கூடிய ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் இந்த கூட்டத்திலே உனக்கு தர It போகிறார். may be a power of unicorn to resist sin. எத்தனை பேருக்கு அது வேணும்? How many of you need that? நீங்க ஊழியக்காரங்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம். You may be servants of God or believers. சாப்பாடை இப்ப பாக்காதீங்க. Don't think about eating and பின்னால meals. வேலை செய்யறவங்க கூட சாப்பாடை பாக்காதீங்க. Those who work behind car don't look into meals. கர்த்தர் இன்னைக்கு உன்னை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். Today Lord wants to bring you out. நீ இப்ப இருக்கிற நிலவரத்துல உன்னால வெளியே வர முடியல. In your state you are not able to come out. ஆனா கர்த்தர் இப்ப காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை தர போகிறார். But Lord will give you a power of unicorn. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் உன் தலையின் மேல் வார்க்கப்பட போகிறது. Anointing and new oil will be poured upon you. இந்த அபிஷேகத்தோடு நீ வெளியே வருவாய், சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவான். With that anointing you will come out, the devil will be put to shame. Hallelujah, 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 hallelujah. காண்டாமிருகத்தை போல் பேலனியுமே அதனை போல
எந்தன் கொம்பு எத்துவி எல்லாரும் கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட 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 ஹalleluya நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா What I expect is, ஆவியானவரே உன்னை முழங்கால் போட வைக்கணும். Spirit of God will make you to kneel down. ஆவியானவரே உனக்குள்ள இருந்து கை தட்டணும். Spirit of God will make you to clap. ஆவியானவரே உனக்குள்ள இருந்து இப்ப கொடியை ஏற்றணும். Spirit of God will have to lift up that banner. எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ இந்த அபிஷேகம் அந்த இடத்துல உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கணும். Any place where you put down in shame, God will have to lift you up. அதுக்கு இந்த அபிஷேகம் போதாது. For that this anointing is not enough. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தேவை. We need the power of you, God. காண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி கண்டாமிருகத்தை போல் பெலனியுமே அதனை போல எந்தன் கொம்பு எத்துவி புது எண்ணெயால் அபிஷேகியும் சத்துருக்கள் வெட்கமடைந்திட 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 ஹalleluya ஹalleluya அருமையான தேவனுடைய ஜனமே Beloved people of God, அருமையான நண்பனே beloved friend, நீங்க எங்க இருந்தாலும் சரி wherever you are, சேர்ல உட்கார்ந்து இருந்தாலும் சரி you may be seated in chair, முழங்கால்ல நின்னுட்டு இருந்தாலும் சரி you may be on your knees, வெளிய நின்னுட்டு இருந்தாலும் சரி you may be standing outside, ஆனா ஒண்ணு நிச்சயம் but one thing is sure, இன்னைக்கு நீ வெளிய வர போகிறா today you are going to come out. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அபிஷேகம் பண்ண அவர் ஆயத்தத்தோடு வந்து விட்டார். Lord has come here ready to anoint you. அபிஷேக தைலத்தோடு இங்கே ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். One is moving in the anointing oil. நீ கேட்டால் உன் தலையில அவர் ஊற்றி விடுவார். If you ask, he will pour on your head. ஆவியானவர் உன் தாகத்தை தீர்க்க போகிறார். Spirit of God will quench your thirst. எத்தனை பேர் இன்னைக்கு என் லைஃப் மாறணும்னு சொல்றவங்க கை வைத்தன? How many of you say today my life need to change? நீங்க வேணா விசுவாசித்தாலும் சரி விசுவாசியா விட்டாலும் சரி தேவனுடைய வல்லம் மகத்தான செயல் நடப்பிக்கப்படத்தான் போகிறது. Whether you believe or not, great work of God will be done. இன்னைக்கு இருந்து உன் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச். From today onwards there will be a change in உன் your life. பிசினஸ்ல ஒரு மாற்றம். There will be a change in your உன் business. பார்வை மாறுகிறது. Your vision உன் change. இருதயத்தின் தன்மை மாறுகிறது. The nature of your heart change. இன்னையிலிருந்து உன் புருஷன் மாறுவான். From today onwards your உன் husband பிள்ளைகளை will கர்த்தர் change. மாற்ற போகிறார். God will change your children. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? இப்பொழுது இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் இந்த அபிஷேகத்துக்கு இடம் கொடுப்போம். Only 2 or 3 minutes for anointing. மோசே மேல
ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. Upon Moses there was an anointing. அதை எடுத்து 70 பேருக்கு கொடுத்தார். He shared it with 70. ஆனா குமாரன் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. But there was an anointing upon the Son of God. அது அளவில்லாத ஆவி. That was an abundant, limitless anointing. நான் அத தான் இந்த கிரவுண்ட்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். I want to see that in this ground. அவர் தம்முடைய குமாரனுக்கு அளவில்லாத வல்லமையை கொடுத்திருந்தார். He gave to his son abundance, limitless power. எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் தேவை? How many of you need that anointing? நிரம்பி வழியும் அபிஷேகம். It should overflow. நீ வெளிய போகும்போது சொல்லணும், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. When you go out, you should say, my cup overflows. இதோ நிறைவின் அபிஷேகம் வருகிறது. Behold, overflowing of his anointing. கர்த்தர் இப்பொழுது உன் பாத்திரத்தை நிரப்புகிறார். Today, Lord is filling your cup. இரட்டிப்பான நன்மையை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, இரட்டிப்பான நன்மையை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே, இரட்டிப்பான நன்மை இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை 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 இன்று தாரும் இயேசுவே, அளவில்லா ஹல்லேலூயா இன்று தாரும் இயேசுவே. ஆமென் ஹல்லேலூயா ஓரபகத்னமானியா அனியாராபானா. ஆமென். கர்த்தர் என்னை அபிஷேகித்தார் என்று எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல How முடியும்? many of you boldly say, Lord, it anointed me? அவங்க மட்டும் கைகளை உயர்த்துறாங்க. Only such lift your hands. தேவன் தன்னுடைய வேலையை உனக்குள் தொடங்கி இருக்கிறார். Lord has started his work in you. இந்த வேலை இன்றையிலிருந்து தொடங்கப்பட்டிருக்கிறது. This work is started today. இந்த வேலை உனக்குள் தொடர்ச்சியாய் நடக்கும். This work will continue in you. இந்த வேலை பூர்ணமடையும் பொழுது நீ மகிமையிலே அவரை சந்திப்பாய். When this work is perfected, you will see him in இந்த glory. வேலை ஒவ்வொரு நிமிடமும் உனக்குள் நடந்து கொண்டே இருக்கும். Every minute this work will be done in you. ஆம், நான் இடை நாட்களில் வேற சில காரியங்களை, மனிதர்களை, பணத்தை, இல்ல பல காரியங்களை, அந்நிய காரியங்களை நான் நேசித்து திசை திரும்பி போன ஒரு ஆள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் சொல்றவங்க ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா கைகளை உயர்த்துங்க. Those who say in the middle, I trusted, I loved men and other things, I went away from the original way. Those who accept. அதனாலதான் என் அபிஷேகம் குறைஞ்சு போயிடுச்சு. That is why I lack in my anointing. அதனாலதான் நான் அபிஷேகம் என்னை விட்டு விலகி நிக்கிறதை நான் உணர்றேன். That is why I feel anointing is staying away from me. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். I will not do this any longer. என் ஜீவன் இருக்க வரை இயேசுவை மாத்திரம் நேசிப்பேன். Till my lifetime I will love Jesus எத்தனை alone. பேர் இப்ப தைரியமா வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருந்து சத்தம் பரலோகத்துல கேட்கட்டும். இயேசுவே, நான் உம்மை மனப்பூர்வமாய், இருதயபூர்வமாய், முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும் நான் உம்மில் அன்பு கூறுகிறேன். Jesus, I love you with all my heart, all my mind, all my soul. எல்லாரும் ஒருமித்து நாம் அந்த கோரஸை பாட போகிறோம். With oneness we are going to sing that chorus. அன்பு கூறுவேன், I will love you இன்னும் அதிகமாய் more and more. ஆராதிப்பேன், I will worship you இனியும் ஆவலாய். more and more with desire. அப்படி நான் பாட விரும்புறேன்னு சொல்றவங்க எத்தனை பேரு? Those who want to sing like this, ஸ்பிரிட்ல ஒரு மனம் வந்தா இந்த இடத்துல ஒரு அக்கினி இறங்கும். with oneness in spirit, fire will come down. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆவலாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆவலாய். மனதோடு
ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் அன்போடு ஆராதிப்பேன் முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதிப்பேன் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆமென். ஆண்டவர் சொன்னார், Lord said, ஆபேலின் இரத்தம் blood of Abel, என்னை நோக்கி கூப்பிடுகிறது. it cries unto me. இப்போ உன் ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடணும். Now your blood will have to cry unto the Lord. உன் ரத்தத்திலிருந்து வர்ற சத்தம் என்ன சத்தம்? The voice from your blood, what it is? இயேசுவே உம்மை நேசிப்பேன். Jesus, I love you. இதுவரைக்கும் நேசித்ததை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பேன். More than I loved you, I will love you more. அந்த ரெண்டு வார்த்தையை நம்ம இப்ப பாட போறோம். We are going to sing the two words. எல்லாரும் All of us. எல்லாரும் முடிந்தா நீ வாயை திறந்து சத்தமா பாடு. அது ஒரு அக்கினி இறங்கும். அதோடு நீ திரும்பி வெளியே போய் கொண்டே இருக்கலாம். Open your mouth and sing aloud. Anointing will come. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆவலாய் 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 கர்த்தர் நம்மோடு பேசினதான் அவருடைய கிருபை இரக்கமுள்ள தயவுள்ள எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்து பலத்த பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நடப்பித்த எலியா தீர்க்கதரிசி கேபியின் வாழ்க்கைக்கு அவர் கடந்து போனார். ஆனால் கர்த்தர் அங்கே அவரை இருக்க விடாதபடி அவரை வெளியே கர்த்தர் அழைத்தாரே, வெளியே கொண்டு வந்தாரே. கர்த்தர் தாமே இந்த இரவு நேரத்திலேயும் கூட எலியாக்களாக கர்த்தருடைய சமூகத்தில் காணப்பட்டு கொண்டிருந்த தேவனுடைய பிள்ளைகள் கேபியின் வாழ்க்கைக்கு கடந்து போயிருந்தாலும் அன்புள்ள தேவன், கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் அவளை கைவிடாதபடி இந்த இரவு நேரத்தில் வெளியே அழைத்து கொண்டு வந்தபடியினால் நம் ஆண்டவரை நன்றியோடு கூட நாம் ஸ்தோத்தரிப்போம்.
Praise the Lord, 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 praise the Lord. 7 மடங்கு சூடாக்கப்பட்டதான அக்கினி சூளைக்குள்ளே அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே நாம் காணப்பட்டிருந்திருக்கலாம். ஆனாலும் அங்கேயே அப்படிப்பட்ட சோதனை மேல் ஒரு சோதனைக்குள்ளாக, வேதனையின் மேல் வேதனைக்குள்ளாக நாம் காணப்பட்டு கொண்டிருப்பது நம்முடைய ஆண்டவருடைய சித்தம் அல்ல. அவர் நம்மை வெளியே வா என்று அழைக்கிறவர். அவர் அந்த வேதனைகளின் சந்தர்ப்பங்களில் நம்மோடு கூட அவர் இருந்தது மாத்திரமல்ல, நம்முடைய நெருக்கங்களில் நம்மோடு கூட சேர்ந்து நெருக்கப்பட்டது மாத்திரமல்ல, எப்படி அந்த அக்கினியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட அவர் கூட சேர்ந்து உலாவினாரோ, கூட இருந்தாரோ, அதே போல நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் மத்தியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி பாதுகாத்தது மாத்திரமல்ல, அதிலிருந்து அவர் நம்மை வெளியே கொண்டு வருகிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நாட்கள் கடைசியாக இருக்கிறபடினால், தனக்கு இருக்கிற காலம் இன்னும் கொஞ்சம் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறபடினால், அவன் தன்னுடைய முழு வல்லமையோடு கூட எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக, பாவத்திற்குட்படுத்தத்தக்கதாக அவன் கரம் பிடித்து அவன் இழுக்கிறவனாய் காணப்படுகிறானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் யோசேப்பை தப்புவித்தவர், வெளியே கொண்டு வந்தவர், அப்படிப்பட்ட சோதனையினூடாக கடந்து போகிற அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறவர். கர்த்தர் அவர்கள் அப்படிப்பட்டதான சத்துருடைய தந்திரத்துக்குள்ளாக அவர்கள் அழிந்து போகாதபடி வெளியே வர வேண்டும் என்று எச்சரித்து பேசினவர். அதற்குரிய ஒரு அபிஷேகத்தையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord. தம்முடைய வார்த்தைகளை பேசும்படியாய் தம்முடைய தாசனை ஆண்டவர் பலப்படுத்தி இருந்தபடினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, 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 praise. பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. குமாரனாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. திரியேக தேவனுக்கு எல்லா துதி கன மகிமையை தந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஜெபம். அன்பேறு குழந்தைகள் ஆண்டவரே, இந்த ஆசிரியக்கப்பட்டதான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீங்களை நேசித்ததான கர்த்தாவே, 3 நாள் கூட்டங்களை நீ பொறுப்படுத்து ஆசிரியத்தபடினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்களும் கர்த்தாவே சில காரியங்களை விட்டு கர்த்தாவே வெளியே வர வேண்டும் என்று கர்த்தாவே எங்களோடு பேசிக்கொண்டிருந்தபடியினாலே ஸ்தோத்திரம். பாவேலின் நிலவரத்தில் நின்னும் அரமனையின் நிலவரத்தில் கர்த்தாவே நிர்பந்தமான நிலவரத்தில் சோதனை விட்டு கர்த்தாவே வெளியே வர வேண்டும் கர்த்தாவே நீங்களோடு பேசிக்கொண்டிருந்தபடியினாலே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் இப்படிப்பட்ட நிலவரங்கள் கர்த்தாவே விடுதலை பெற்றராய் காணப்படத்தக்க நீ உதவி செய்தபடியினாலே ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே நீங்களோடு பேசியபடியினாலே ஸ்தோத்திரம். ஏரியாவுக்கு கர்த்தாவை விஷயம் பெற்று கர்த்தாவே ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுக்கு முன்பாக நின்னவன் கர்த்தாவே, ஜெபிக்கிற மனுஷன், பிரதிஷ்டையோட மனுஷங்க தாவே. ஆனாலும் கர்த்தாவே ஸ்ரீட வார்த்தை மூலமாய் பயந்து தேவன் தன்னோடு கூட மறந்து போதும் கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தாவே, ஆனா கூட கர்த்தாவே தேவன் ஒரு தூதனை அனுப்பி அவனுக்கு கர்த்தாவே தைரியப்படுத்தி அவனுக்கு தண்ணீரை அப்பத்தையும் கொடுத்து அவன் அது மூலமாய் கர்த்தாவே அவன் பிரயாணம் பண்ணி ஒரு பர்வதம் வரை நடந்து அது கர்த்தாவே தேவன் சப்தம் கேட்கின்ற இடம், கர்த்தாவே சபை கூடுந்த இடம், தேவன் இடந்த விடுங்க. ஆனாலும் கர்த்தாவன் அதை விட்டு ஹெவியில் கர்த்தாவே வந்திருந்த கர்த்தாவே, ஆனால் கூட நீ அவனோடு பேசி உனக்கு இங்கே என்ன காரியம்னு கேட்டு கர்த்தாவே அவனை வெளியே கொண்டு வந்து கர்த்தாவே நாங்களுக்கு கர்த்தாவே இந்த இது மூலமாய் எங்களை நிலவரத்தை ஒன்று கூட உணரத்தக்கன உதவி செய்யணும் கெஞ்சிடும் கர்த்தாவே. ஹெவி ஜீவிதம் கிறிஸ்டிய ஜீவிதம் அல்ல கர்த்தாவே, எங்கள் கொள்ள நோயுண்டு மாம்சம் கிரீட் செய்யும் கர்த்தாவே. அந்த அப்படிப்பட்டதான எல்லா நிலவரம் கர்த்தாவே விடுதலாக்கப்படத்தக்கன இந்த வார்த்தை மூலமாக நீங்களோட பட்ட காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அது மட்டுமல்ல கர்த்தாவே கபேதனோக கர்த்தாவே அக்னி சூழலிருந்து வெளியே வர வேண்டும் கற்று அந்த வழியை வாழ்ந்து சொன்ன கர்த்தாவே எங்களுடைய ஜீவித்திலும் கர்த்தாவே அக்னி பரிசோதனைகள் நேரிடுவான் நாள் கிடக்க
கத்தாவே அந்த சோதனைகளை எல்லாம் ஜெயிக்கத்தக்க கூடாது கத்தாவே பரிசுத்தாவின் வல்லமே எங்களுக்கு தந்தபடியினாலே ஸ்தோத்திரம் கத்தாவே யோசேப்பு கத்தாவே அந்த கத்தாவே மாம்சத்தின் கத்தாவே அவனோடு இடப்பட்டது ஆனாலும் கத்தாவே அதை விட்டு அவன் போற்றி போன்ற வீரை விட்டு அவனை ஓடி போனது போல கத்தாவே இந்த நாளாய் கத்தாவே மாம்சத்தின் கிரியலுக்கு கத்தாவே ஓடி கத்தாவே நாங்கள் கத்தாவே விடுதலை பெற்றவராய் காணப்படத்தக்கன உதவி செய்யணும் என்று இப்படிப்பட்டதான வல்லமைகளை ஜெயிக்கத்தக்கன இந்த நாளாய் கத்தாவே நாங்கள் கத்தாபரிஸ்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை பெற்றி எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவராய் காணப்படத்தக்கன உதவி செய்தபடியினாலே ஸ்தோத்திரம் கத்தாந்த மாலை வேளையில் அது காய் நீங்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை நான் நிறைச்சபடியினாலே ஸ்தோத்திரம் இந்த கத்தாவே கூட்டங்களை நடத்தக்கன பரிசுவாங்களை கருத்தில் எடுத்தீரே அது காய் ஸ்தோத்திரம் இந்த தாசன் மூலமாய் கத்தாவே நீ தந்த எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் தாசனை அதிகமாய் வேலைப்படுத்தி இனி அநேக காரியங்களுக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று என்னிடம் கொண்ட தேவ ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம் கதா ஜனங்களுக்கு கெட்ட வசனத்தின்படி ஜீவித்த கதாவே ஒரு எல்லாவற்றையும் கதாவே விடுதலை பெற்றவராய் காணப்படத்தக்கன உதவி செய்யணும் என்று கெஞ்சிறோம் எங்களை வீண்டும் வாய் தாய்ச்சி உடைய கருத்தை தருகிறோம் உங்களோட நாமம் மாத்திரம் எங்களோட ஜீவத்தில் மகிமைப்படுத்தக்கன உதவி செய்யணும் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே. Amen. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் கூட எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.